May the holy name of the Lord be glorified. இந்த மூன்றாம் நாள் கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் Love for this third day of meeting who have come and gathered here in the sweet and loving name of our Lord Jesus Christ. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார். The Lord hath said, I will come unto thee any place wherever thou shalt publish my name, and I will bless you. இந்த பூமியிலே ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு சிறு கூட்டம் ஜனங்களாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். The Lord has called us as a small group of people in this world to exalt and glorify the name of God. இன்றைக்கு உலகத்திலே 33 கோடி தேவர்கள் என்று சொல்லப்படுகிறதான தேவர்களை வாழ்த்துகிறவர்கள் உண்டு. In this world there are groups of people who used to worship about so many thousands of gods. அதே நேரத்தில் உலகத்திலே பெரியவர்களாக சிலரை அவர்கள் கருதி அவர்களுக்கு புகழாரங்கள் சூடி அவர்களை மனதார வாழ்த்துகிறார்கள். Also there are some group of people who used to worship and praise some famous person. ஆனால் அவைகளெல்லாம் வேதம் ஒருபோது நமக்கு ஆம் என்று சொல்லுவதில்லை. But Bible never acknowledges such a kind of worship. நம்முடைய ஆண்டவரை மாத்திரம் நாம் உயர்த்தும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are the people called only to exalt the Lord. நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே நாம் துதிப்பதற்காகத்தான் இந்த பூமியிலே கர்த்தர் ஒரு கூட்டம் ஜனமாய் நம்மை வேறுபடுத்தியிருக்கிறார். The Lord has severed as one group of people in this world so that we may exalt and worship only our God. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். I have ordained this people for me, and they shall declare my praises. தாவீது ராஜாவும் கூட கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். Even David the king says, the psalmist, I will praise the Lord all my times, and his praise will be in my mouth. கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். My soul will delight in the Lord. சிறுமைப்பட்டவர்கள் அதை கண்டு மகிழ்வார்கள். And the poor people will look at that and rejoice. என்னோடு கூட கர்த்தரை ஒருமித்து பாடுங்கள். You join with me and sing unto the Lord. நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். Let us all be together and exalt his name. இந்த மூன்றாம் நாள் மாலை நேரத்திலே ஆண்டவரை நாம் உயர்த்தும்படியாய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். Even in this third day meeting, the Lord has gathered us here to exalt his name. நாம் தேவனை துதிக்கும்போது வானமண்டலத்தில் உள்ள எல்லா அந்தகார ஆவிகளும் நிர்மூலமாக்கப்படுகின்றன. Even as we praise our God, all the spiritual wickedness in high places will be destroyed. சத்துருடைய திட்டங்கள், அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய ஆலோசனைகள் அனைத்தும் நிர்மூலமாக்கப்படுகின்றன. All the plans of the enemy, all the wicked devices of the enemies will be completely destroyed. நாம் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஒரு சில நிமிடங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். For a minute, let us all lift up our hands and offer praises to God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஷடல பஹதுடல கடல பக்கதுடல பக்கதுடா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the holy name of the Lord. மீண்டுமாக நம்முடைய தியானத்திற்காக கொலோசியர் நிருபத்தின் 1 அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்களை நாம் வாசிப்போம். Let us read for our meditations the book of Colossians chapter 1 verse 20 and 21. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the holy name of the Lord. தேவ சாயலின்படியேயும் தேவனுடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய 7 ஆசீர்வாதங்களோடு இருந்த இந்த மனிதன் தேவனோடு ஐக்கியம் கொள்ளும்படியாகவே அல்லது தேவனுக்கு ஒப்பாக இருக்கும்படியாகவே தேவன் அவனை இவ்வளவு மேன்மையாய் சிருஷ்டித்தார். God created this man after his likeness and after his image, that he may have with eternal fellowship with God and to be with God for ever and ever, and with 7 kinds of blessings. தேவன் அவர்களுக்கு கொடுத்ததான ஒழுங்குகளையும் பிரமாணங்களையும் அவர்கள் பாதுகாத்து நடவாதபடியினால் தேவனை விட்டு தூரம் போகக்கூடியவர்களாய் மாறிவிட்டார்கள். For they did not keep the commandments and the laws which the Lord had given to man. That's why they started to go far away from God. ஆண்டவரை விட்டு தூரம் போனதான மனிதனை
தேவன் அவிதமாய் விட்டுவிடாதபடிக்கு எப்படியாயினும் அவனுக்கு அவன் செய்ததான தப்பிதத்தின் நிமித்தமாக ஒரு பரிகாரத்தை உண்டாக்கி மீண்டுமாய் தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று தான் விரும்பினார். The Lord did not leave the man who had gone far away from God in the same state. Somehow God wanted to do some atonement for his wrongdoings and want to gather this man unto himself. ஆனால் அந்த தயவுள்ள நோக்கத்தை ஆதாமுடைய ஜீவியத்தில் நிறைவேற்ற முடியாவிட்டாலும் ஆதாமுடைய சந்ததியிலே கர்த்தர் அந்த வேலையை வெற்றிகரமாக செய்து முடித்தார். Even though God could not fulfill the divine plan in the life of Adam, but God fulfilled in the generation of Adam victoriously. மனிதனை அதே நிலவரத்தில் அவர் விட்டுவிட விரும்பவில்லை. God did not have desire to leave the man in the same fallen state. அந்த ஆதாமையும் ஏவாளையும் அழித்துவிட்டு இன்னொரு சந்ததியை கூட அவர் உருவாக்கி இருந்திருக்கலாம். He would have destroyed or killed Adam and Eve and created another generation. ஆனால் நம்முடைய தேவனோ அப்படி செய்ய விரும்பவில்லை. But our God did not do that. அவருடைய சந்ததியில் இருந்து தானே ஆண்டவர் தமக்கு பிரியமான தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு பரிசுத்த சந்ததியை வேறு விரித்தார், அழைத்தார். From his generation only the Lord separated or severed a holy seed unto himself. ஏனென்றால் தேவன் ஒரு பரிசுத்தமுள்ள சந்ததியை பெரும்படியாகத்தான் அவனை ஜெனிப்பித்தார் என்று நாம் மல்கியா 2:15 படித்தோம். In book of Malachi chapter 2 verse 15 we read, the God has created this generation only to beget this godly seed. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார்? Is he not created one? எதற்காக ஒருவனை படைத்தார்? For what he created one? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படியாகத்தானே. To beget a godly seed. ஆனாலும் தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறக்கூடாதவனாக அவனுடைய வாழ்க்கையிலே அவன் விழுந்தான். இருந்தாலும் தேவன் அவருடைய சந்ததியை விட்டு விடாதபடிக்கு அவருடைய சந்ததியிலிருந்து தானே தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் ஆயத்தமாயிட்டார். That he might not beget a godly seed, he had fallen in his life, but God did not leave him in the same state. God wants to beget a godly seed in the same generation, and he did so. விழுந்து போனதான மனிதனை சீர்தூக்கி மறுபடியுமா எடுக்கும்படியாகத்தான் கர்த்தர் ஒரு ஸ்திரீயின் வித்தை ஏற்படுத்தினார் என்று நாம் முதலாம் நாள் கூட்டத்திலே கவனித்தோம். In the first day meeting we meditated, the God ordained the seed of woman to lift up the fallen man and to redeem him. ஏனென்றால் மனிதன் இவன் விழுந்து போனான், இவனுடைய சந்ததியிலிருந்து ஒரு மனிதனை எடுத்து இந்த பாவ சந்ததியை தூக்கி எடுக்க முடியாது என்பதை அறிந்த ஆண்டவர், the God who knows this man had fallen, and to redeem the man from this generation, from the same generation, is not possible. மனிதன் விழுந்து போனது நிமித்தமாக இவனுடைய சந்ததியிலே பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் பிறப்பினாலேயே அவன் பாவியாகவே காணப்படுகிறான். In this generation of fallen man, whoever is born is all born as sinners. பிறக்கிறதான ஒவ்வொரு மனிதனும் அவன் கிரியை செய்வதற்கு முன்னதாகவே அவனுடைய பிறப்புரிமையே பாவம்தான். Every man who is born in this generation, even before he started to work, by his birthright he is a sinner. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். The psalmist says, my mother conceived me in sin. ஆகவே ஒவ்வொரு மனிதனும் மனித சித்தத்தின்படி பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய பிறப்பு பாவமாகவே காணப்படுகிறது. So every man who is born out of the will of man, he is by birth he is a sinner. ஆகவே இந்த மனிதனை தூக்கி எடுக்கும்படியாக ஆண்டவர் ஒரு ஸ்திரீயின் வித்தை ஏற்படுத்தினார் என்று நாம் படித்தோம். So we read, in order to lift up this fallen man, God ordained a seed of woman. முதலாம் நாள் கூட்டத்திலே ஏன் தேவன் ஸ்திரீயின் வித்தாக வெளிப்பட்டார் என்பதை குறித்து சில தேவ சத்தியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். In the first day meeting, the Lord spoke to us some divine truths why the Lord ordained the seed of woman. ஏனென்றால் விழுந்து போனதான மனுக்குலத்தை தன்னோடு ஒப்புரவாக்கி தன்னுடைய சித்தத்தை அவனுடைய ஜீவியத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்பினார். Because God wants to lift up this fallen human race and to fulfill his plan in him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அப்படியே தேவன் அந்த ஏதேன் தோட்டத்திலேயே தம்முடைய ஒப்புரவாக்குதலின் வேலையை ஆரம்பித்து விட்டார் என்பதை நாம் கவனித்தோம். Also we meditated, right in the Garden of Eden the Lord started his work of reconciliation. அதற்காகவே ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. For that purpose a lamb was slain. தேவன் அங்கே அவர்களுக்கு தோல் உடைகளை கொண்டு வந்து உடுத்தினார். God brought garments of skin and clothed them. அடிக்கப்பட்டதான அந்த ஆடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக நிழலாட்டமாய் காணப்படுகிறது. That slain lamb is a sign or a shadow for the Lord Jesus Christ. இவ்விதமாக மனிதனை தன்னோடு ஒப்புரவாக்கும்படியாக தேவன் சில திட்டத்தை ஏற்படுத்தி விட்டார். Likewise God had started doing some plans to lift up this fallen man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. அதுதான் ஸ்திரீயின் வித்து என்று நாம் கவனித்தோம். That is what we meditated as a seed of woman. இரண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நியமித்தார். Second, the Father God appointed the Son, the Lord Jesus Christ. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல்
நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி விளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோமே. As we read in the word of God, whosoever believeth on his name of the Son, the Lord Jesus Christ, he shall not perish but shall receive the eternal life. அவர் தந்தார் என்று சொல்லுகிற நோக்கத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். We have to understand the import of the word. He gave his only begotten Son. அவர் எதற்காக அவரை தந்தார்? For what he gave his Son. அவர் மூலமாக மனுக்குலத்தை தன்னோடு ஒப்புரவாக்கி தன்னுடைய சித்தத்தை மனுக்குலத்துக்குள்ளே நிறைவேற்றும்படியாக அவரை தந்தார். In order to reconcile the fallen man unto himself and to fulfill his will in him, he gave his only Son to us. அதன்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்ச சரீரத்தில் அல்லது ஸ்திரீயின் வித்தாக பிறந்து இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். In the same way the Lord Jesus Christ was manifested in this world in the fleshly body in the seed of woman. அடுத்ததாக அவருடைய இரத்தத்தின் மூலமாக நாம் எவ்விதமாக ஆண்டவரோடு ஒப்புரவாக்கப்படுகிறோம் என்பதை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருந்தார் நேற்றைய தினத்திலே. Yesterday the Lord was speaking to us how through the blood of the Lord Jesus Christ we are reconciled unto him. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Lord. இரத்தமானது ஒவ்வொரு மனிதனையும் பாவத்திலே ஆண்டவரை விட்டு தூரமாய் இருக்கிற அல்லது பாவத்தின் நிமித்தமாய் ஆண்டவருடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு பாவியையும் இந்த இரத்தம் தேவனிடத்திலே சேர்க்கிறது என்பதை நாம் கவனித்தோம். We meditated how every sinner's face was hid from the face of God because of his iniquities and how this blood draws him nigh unto God. எபேசியர் 2:13 நாம் வாசித்தது போல அவருடைய இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்பதை நாம் கவனித்தோம். We meditated and through Ephesians chapter 2 verse 13, by his blood we have drawn nigh unto him. அடுத்ததாக இந்த இரத்தமானது நமக்கும் தேவனுக்கும் இடையிலேயே இருந்ததான சமாதான கேட்டை நீக்கி நமக்குள்ளே சமாதானத்தை கொண்டு வந்தது என்று கொலோசியர் 1 அதிகாரத்தின் 20-21 வசனங்களிலே நாம் படித்தோம். Also we studied in book of Colossians chapter 1 verse 20-21, this blood removes the peaceless state between man and God and he creates peace with man and God. அடுத்ததாக இந்த இரத்தமானது நம்முடைய எல்லா பாவங்களை நீக்கி அல்லது நம்முடைய ஒவ்வொரு பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று 1 யோவான் 1:7 நாம் கவனித்தோம். In 1 John chapter 1 verse 7 we meditated, this blood removes every one of our sins or it cleanses all our sins and sanctifies us. அதை தொடர்ந்து இந்த இரத்தமானது ஒவ்வொருவருடைய மனசாட்சியிலும் இருந்து அவர்களை சுத்திகரித்து ஆண்டவரோடு அவர்கள் நெருங்கத்தக்கதாக ஒரு சுத்த மனசாட்சியை அவர்களுக்கு கொடுக்கிறது என்பதை குறித்து எபிரேயர் 9:14 நாம் படித்தோம். We meditated in Hebrews 9:14, it cleanses our conscience and purges from all the dead works and enable us with a pure conscience to draw nigh unto God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the அது Lord. மாத்திரமல்ல ரோமர் 5:9 படி தேவன் ஒவ்வொருவரையும் தம்முடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். According to Romans 5:9, the Lord has made every one of us as righteous by his blood. ஆண்டவர் நம்மை நீதிமான்களாக்கினார் என்று சொல்லும் பொழுது, when we say the Lord has made us righteous, ஆண்டவர் நம்மை மன்னித்த பின்பு நம்மிடத்திலே அவர் ஒரு குற்றத்தை அல்லது ஒரு பாவியை போல ஒரு தவறு செய்தவனை போல அவர் பார்க்கிறதில்லை. after Lord had forgiven our sins, he will never see us as a sinner, as one who had committed sin in the past. மனிதனை பொறுத்த மாத்திரத்திலே அவன் எவ்வளவுதான் மன்னிப்பு கேட்டாலும் பழைய நினைவுகள் அவனை பற்றி அவனுக்குள் காணப்படும். When you concerned about man, how many times you may ask for forgiveness, but he will remind about the sins or wrongdoings that you have committed. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. But our God is not so. அவர் நம்மை நீதிமான்களாக்கினார் என்று சொல்லும் பொழுது, when we say that I have made you righteous, அருமையானவர்களே, நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்த பின்பு நம்மை அவர் பார்க்கும்போது நாம் ஒரு குற்றமும் செய்யாதவர்களை போல அவர் நம்மை பார்க்கிறார். Beloved ones, after he has forgiven our sins, when he beholds us, he sees us as if he have never done any sin. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. கடைசியாக தேவன் நம்முடைய பாவங்களை இனிமேல் நான் நினையாதிருப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய பாவங்கள் முற்றிலுமாய் தொலைக்கப்பட்டதை குறித்து நாம் கவனித்தோம். Finally we meditated how the Lord said, I will remember your sins no more, and all our sins were completely destroyed. அவர்கள் பாவங்களை இனிமேல் நான் நினையாதிருப்பேன். I will remember their sins no more. அவருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் முதுகுக்கு பின்னாக எறிந்து விட்டார். He cast all our sins at his back. நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விட்டார். He has thrown all our sins into the depth of the sea. இந்த மேன்மையான பாக்கியத்தை கர்த்தர் ஒப்புரவாகுதலின் மூலமாக நமக்குள் தந்து நாம் நம்முடைய ஆண்டவரோடு நெருங்கி வரும்படியாய் உதவி செய்திருக்கிறார். The Lord has given us this great blessedness through the work of reconciliation and given this privilege to come nigh unto him. இதுதான் ஸ்திரீயில் பிறந்த ஆண்டவராக அல்லது அந்த ஸ்திரீயின் வித்தாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய
ஜீவியத்தில் நாம் பெற்றுக்கொள்கிறதான ஒரு ஆசீர்வாதம். This is a blessing we receive out of the seed of woman, that is the Lord Jesus Christ. அடுத்ததாக அவருடைய மரணத்தினாலே நாம் ஒப்புரவாக்கப்பட்டோம் என்று கொலோசியர் 1 21 வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். Next we heard about how we read in Colossians chapter 1 verse 21, through his death we are reconciled unto God. முன்னே அந்நியராயும் துர்க்கிரைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்ததான உங்களை குற்றமற்றவர்களாகவும் மாசற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாக நிறுத்தும்படியாக தம்முடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே தம்மோடு கூட ஒப்புரவாக்கினார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். Here we read that you were sometime alienated and enemies in your mind by wicked works, and yet now hath he reconciled in the body of his flesh through death, to present you holy, unblameable and unreprovable in his sight. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Lord. இந்த ஒப்புரவாக்குதலின் வேலையை குமாரன் மட்டும் செய்வதல்ல. This work of reconciliation is not done only by the Son. அவர் செய்த இந்த வேலையினாலே ஒப்புரவாக்குதலின் வேலை பூரணப்படுவதும் இல்லை. Only by his work this reconciliation is not perfected. அதை தொடர்ந்து தேவன் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே மெல்கிசேதேக்கின்படியான ஊழியக்காரர்களை அழைக்கிறார். Following that, in the New Testament period, the Lord is calling the servants of God after the order of Melchizedek. அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட அதை குறித்து சொல்லும்போது தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம், நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதிகளாய் இருக்கிறோம் என்றும் கூறுகிறார். Even Apostle Saint Paul, when he says you be followers of the Christ, when he says that we are the ambassadors of Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இறுதியாக மனிதன் எப்படி தேவனோடு இணைக்கப்படுகிறான்? Likewise, how man is joined with God. அது ஒப்புரவாகுதலின் ஒரு பூரணம், அது தான் கர்த்தருடைய வருகை. When we say the perfection in reconciliation, that is at the coming of the Lord. பரலோக குடும்பமும் பூலோக குடும்பமும் ஒன்றாய் இணைக்கப்படுகிற ஒரு நாள், அதைத்தான் நாம் எபேசியர் 1:10 வாசிக்கிறோம். In Ephesians 1:10 we read, there is one day where the earthly family and heavenly family will be united. அதை தேவன் எப்படி செய்வார் என்பதை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் சமயத்துக்கு தக்கபடி நாம் படிக்கலாம். How the Lord is going to do that according to the will of if the God permits, by the will of God we shall meditate that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இன்றைக்கு குமாரனுடைய மரணத்தின் மூலமாக ஆண்டவர் எப்படி நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்குகிறார் என்பதை குறித்த சில வார்த்தைகளை உங்களோடு கூட சம்பாஷிக்கும்படியாய் வாஞ்சிக்கிறேன். Today I would like to share some truths with you, how through the death of his son the Lord we are reconciled with God. அருமையானவர்களே, ஸ்திரீயின் வித்து உன் வித்துக்கு பகை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தாரே. The Lord had said, I will put enmity between thy seed and with the seed of woman. ஒப்புரவாக்கப்பட வேண்டுமானால் இந்த சமாதானம் இந்த பகை அழிக்கப்பட வேண்டும், அது ஒழிக்கப்பட வேண்டும். If we want to be reconciled, this hatred or this enmity must be completely removed. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த பகை எப்படி ஒழிக்கப்பட்டது, எப்பொழுது ஒழிக்கப்பட்டது? When this hatred or this enmity was removed, and how this is removed? இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்தார். This is what the Lord Jesus Christ has accomplished on the cross of Calvary. நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 63 அதிகாரத்தின் 1 வசனத்திலிருந்து 3 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். Book of Isaiah chapter 63 verse 1 through 3. ஏதோமிலும் அதிலுள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து சாயந்தீர்ந்த வஸ்திரங்களுடையவராகவும் மகத்துவமாய் உடுத்திருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறதென்ன? நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் இரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது, என் உடுப்பை எல்லாம் கரைப்படுத்தி கொண்டேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த முதல் வசனத்திலே நாம் ஒரு கேள்வியை அங்கே கவனிக்க முடியும். In the first verse we can see a question. ஏதோமிலும் அதிலுள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து சாயம் தீர்ந்த வஸ்திரங்களுடையவராய் வருகிற இவர் யார்? Who is this that cometh from Bozrah, this that is glorious in his apparel, traveling in the greatness of his strength? மகத்துவமாய் உடுத்திருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார்? Who is this that is glorious in his apparel, traveling in the greatness of his strength? இங்கே சொல்லப்பட்ட இந்த வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசனமாய் காணப்படுகிறது. The word which is mentioned here, this is a prophetical word uttered about the Lord Jesus Christ. பொதுவாக நாம் இயேசு கிறிஸ்து
யூதேயாவிலிருந்து வருகிறார், பெத்லெகேமிலிருந்து வருகிறார் என்று பல சத்தியங்களை படித்திருக்கிறோம். We have already seen many truths how the Jesus Christ came out of Bethlehem and came out of Judea. யூதாவிலிருந்து ஒரு செங்கல் உதிக்கும், யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்றெல்லாம் நாம் படித்திருக்கிறோம். Also we have already known a scepter shall come out of Judah, a star will rise out of Jacob. ஆனால் இங்கு நாம் வாசிக்கிறதான இந்த வேத வசனமானது ஏதோமிலும் அதிலுள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து சாயம் தீர்ந்த வஸ்திரங்களுடையவராய் வெளிப்பட்டிருக்கிற இவர் யார் என்று ஒரு கேள்வி இங்கே கேட்கப்படுகிறது. But in this verse we have a question here, who is this that cometh from Edom with the dyed garments from Bosra? இந்த ஏதோம் என்று சொல்லும்போது இது நமக்கு நன்றாக தெரியும். இந்த ஏதோம் என்று சொன்னால் இது ஏசாவை காண்பிக்கிறது. நாம் ஆதியாகமம் 36 அதிகாரத்தின் முதல் வசனத்திலே வாசிக்கும் போது ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறு என்று நாம் படிக்கிறோம். When we say Edom, we all know very well it signifies Esau. In book of Genesis chapter 36 we see the father of Edomites is Esau. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையானவர்களே, ஒரு பகையை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னாரே. The Lord said, I will put an enmity. ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். I will create or put an enmity between thy seed and the seed of an woman. இந்த பகை அழிக்கப்பட வேண்டும், இந்த பகை ஒழிக்கப்பட வேண்டும். This seed, this hatred or enmity must be completely destroyed or removed. ஏதோம் என்று சொல்லுவது ஏசாவை அவனுடைய சந்ததியை வெளிப்படுத்துகிறது. When we say Edom, it reveals Esau and his generation. அடுத்தது போஸ்ரா பட்டணம் என்று சொல்லும்போது, Next when we say Bosra, ஏதோமுடைய தலைநகரம் தான் இந்த போஸ்ரா பட்டணம். the capital of Edom is Bosra. இந்த போஸ்ரா என்று சொன்னால் அதற்கு மதுவுள்ள ஆலை அல்லது வைன் பிரஸ் என்று பெயர். When we say Bosra, it means a wine press. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Lord. எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மதுவுள்ள ஆலையை மிதித்து கல்வாரி சிலுவையிலே பாடுகளை சகித்து ஒரு அந்த பகையை ஒழித்து தேவ சமாதானத்தை உண்டாக்கி நமக்கு ஒப்புரவாகுதலை உண்டாக்கினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We have to know how the Lord Jesus Christ trod on the winepress and suffered on the cross of Calvary and died and reconciled with us. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. இங்கே நாம் வாசிக்கும்போது உம்முடைய வஸ்திரங்கள் ஆலயம் மிதிக்கிற வஸ்திரம் போல சிவப்பாய் இருக்கிறதன் காரணம் என்ன? Here we read why your garments are like a dyed garments as the one who is treading on the winepress. அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரங்கள் இரண்டு சந்தர்ப்பங்களிலே சிவப்பாய் மாற்றப்பட்ட சந்தர்ப்பங்களை நாம் தேவ வாக்கியத்தின் மூலமாய் கவனிக்க முடியும். Through the word of God we can understand in the two different occasions how the garments of the Lord Jesus Christ was made red. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the holy name of the Lord. முதலாவதாக இந்த பகை எப்பொழுது உருவாக ஆரம்பித்தது? First, when was this hatred created? நேற்றைய தினத்திலே இதை குறித்து சில காரியங்களை நான் சொல்லி அதை சீக்கிரமாய் முடித்துவிட்டு போய்விட்டேன். Yesterday I mentioned a few things regarding this and I concluded my message. முதலாவதாக ஆதியாகமம் 25 அதிகாரத்தின் 22 வசனத்திலே நான் வாசிக்கும்போது இந்த பகை ரெபெக்காளுடைய கற்பத்துக்குள்ளே வந்தது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். Yesterday we meditated in the book of Genesis chapter 25 verse 22. This hatred or enmity was created in the womb of mother Rebecca. அவளுடைய கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In her womb it is mentioned the children struggled together within her. அவள் இப்படியானால் எப்படியோ என்று அவள் தேவனிடத்திலே விசாரிக்கும்படியாய் போகிறாள். She went to the presence of God to inquire if it is so or how it will be. உலக சரித்திரத்திலே இப்படிப்பட்டதான ஒரு சந்தர்ப்பத்தையோ அல்லது ஒரு காரியத்தை நாம் பார்த்திருக்க முடியாது. In this world history we cannot see anywhere such an incident taking place. தாயினுடைய கற்பத்தில் பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதுகின்றனவா? In the womb of the mother, whether the children are struggling each other அல்லது ஒன்றோடொன்று அவைகள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றனவா? or the children are fighting each other in the womb of the mother. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையானவர்களே, யாக்கோபுடைய இந்த சந்ததியிலே இயேசு பிறப்பார் என்பது நன்றாய் தெரியும். Because beloved ones, we know very well in the generation of Jacob the Jesus Christ will be born. ஆகவே யாக்கோபை கொலை செய்து விட்டால் அந்த சந்ததியிலிருந்து வரக்கூடியதான அந்த ஸ்திரீயின் வித்து வராமல் போய்விடும் என்பதற்காக பிசாசு இப்போது ரெபெக்காளுடைய கற்பத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். And devil knows very well if you kill Jacob and enter into the womb of the mother Rebecca, then Jesus Christ will not be born. That's why he did this. ரெபெக்காள் ஆண்டவருடைய பாதத்திலே போய் அமர்ந்திருந்து ஜெபிக்கிறாள். And Rebecca went and tarried at the feet of the Lord and prayed. இப்படியானால் எப்படியோ, if it is so on how it will be. நம்முடைய தேசத்தில்
இருந்தால் நாம உடனடியாக என்ன செய்வோம்? If we have such a condition, what we will do in our nation? உடனடியாக நாம் செக்கப்புக்கு ஓடி போவோம். Immediately we will go to the checkup with the doctor. ஸ்கேன் எடுக்க பிரயாசப்படுவோம். We will labor to take scan. அடுத்த ட்ரீட்மெண்ட் என்ன? What is the next treatment? இப்படிதான் நம்முடைய நடக்கைகள் போய் கொண்டிருக்கும். Our behaviors or conduct will be going on like this. ஆனால் இந்த ரெபெக்காள் என்ன செய்கிறாள்? But what is this Rebecca doing? தன்னுடைய புருஷனிடத்திலும் கூட இதை சொல்லாதபடிக்கு நேரடியாக ஆண்டவரிடத்திலே போய் சொன்னாள். She didn't even tell to her husband. She immediately went to the presence of God and told to the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. ஆண்டவர் அவளுக்கு அழகான ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்து கொடுக்கிறார். God gave him a beautiful scan report. அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது? What is that report said? அவருடைய கர்ப்பத்தில் 2 ஜாதிகள் இருக்கிறார்கள். There are 2 nations in your womb. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மூத்தவன் இளையவனை சேவிப்பான். And the elders shall serve the younger. எந்த சரித்திரத்திலேயும் நாம் இப்படி படிக்க முடியாது. In any history we cannot read so. அவருடைய கர்ப்பத்தில் 2 ஜாதிகள் இருக்கிறார்கள். There are 2 nations in your womb. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அருமையானவர்களே, இந்த மூத்தவன் தான் இளையவனோடு யுத்தம் பண்ணி இவனை எப்படியான அழிக்க வேண்டும் என்று போராடுகிறவன். This elder one is striving with this younger one and somehow to destroy him. ஒரு சிறிய குழந்தையை பொறுத்த மாத்திரத்தில் அவைகளுக்கு சண்டை போட தெரியாது. When you consider this young children, small children, they don't know how to fight. ஆனால் இந்த வலுசர்ப்பத்தின் ஆவி அந்த ஏசாவுக்குள் புகுந்து வயிற்றுக்குள் இருக்கிறதான யாக்கோபை கொண்டுவிட வேண்டும் என்று அங்கே போராடி கொண்டிருக்கிறதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். But we have to understand the spirit of serpent entered into the womb of the mother Rebecca and into the Esau and to kill Jacob. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Lord. அருமையானவர்களே, இப்போது எப்படியோ அவளுடைய ஜெபத்தின் மூலமாக இந்த யுத்தத்திலே ஒரு பெரிய ஜெயத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். Somehow through her prayer now she got a great victory. சொல்லப்போனால் ஜெபித்த ஒரு தாய் தான் இந்த ரெபெக்காள். We want to say clearly this mother Rebecca is one prayed nicely. இயேசு கிறிஸ்து என்கிறதான ஒரு ஸ்திரீயின் வித்து வரக்கூடாது என்பதற்காக பிசாசு போராடின பொழுது ரெபெக்காள் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து ஜெபித்து ஒரு பெரிய வெற்றியை கண்டாள். When devil struggled through the seed of woman that Jesus Christ should not come, Rebecca sat at the presence of the Lord and she got great victory. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. ஆனாலும் அதை தொடர்ந்து நாம் கவனிக்கும் பொழுது, But following that when we consider, இப்போது யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் இடையிலே ஒரு மனஸ்தாபம் உண்டாகிறது. now there was a misunderstanding, a diverse of opinions between Jacob and Esau. அந்த ஒரு தவறான எண்ணத்திலே அவன் என்ன சொல்லுகிறான்? நான் எப்படியாயினும் ஒரு நாள் இந்த யாக்கோபை கொண்டு போடுவேன். With that misunderstanding, what is Esau saying? One day I will kill my brother Jacob. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தகப்பனுக்காக நான் துக்கிக்கும் நாட்கள் வரும். The days will come that I will mourn for my father. என் சகோதரனாகிய ஏசாவுக்கு விரோதமாய் எழுந்து நான் அவனை கொண்டு போடுவேன் என்று சொன்னான். I said I will rise against my brother Jacob and I will kill him. அருமையானவர்களே, ஒருவேளை இதெல்லாம் தற்செயலாக நடைபெற்ற ஒரு சம்பவங்களாய் காணப்பட்டாலும், Beloved ones, it may appear as if it is happening accidentally. எப்படி இந்த வலுசர்ப்பத்தின் ஆவி ஸ்திரீயின் வித்துக்கு விரோதமாய் போராடுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். We have to understand how the spirit of serpent is working against that seed of woman. ஏனென்றால் யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் தோன்றும். Because a star will rise out of Jacob. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த நட்சத்திரம் தோன்ற விடாதபடிக்கு, ஸ்திரீயின் வித்தாக இயேசு வெளிப்படக்கூடாதபடிக்கு, இப்போது இந்த வலுசர்ப்பத்தின் ஆவி ஒவ்வொரு காலங்களிலேயும் எப்படி தேவ ஜனத்துக்கு விரோதமாய் போராடுகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். We have to know how this star should not come out of Jacob, how the Jesus should not come out of the seed of woman, how the spirit of serpent is working from ages to ages. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தின் 41ஆம் வசனத்திலே நாம் அதை படிக்கிறோம். In book of Genesis chapter 27 verse 41 we read that. என் தகப்பனுக்காக நான் துக்கிக்கும் நாட்கள் வரும். Days will come that I will mourn for my father. அப்பொழுது என் சகோதரனாகிய ஏசாவை நான் கொண்டு போடுவேன் என்று சொல்லி அவன் தன்னை தேற்றி கொண்டான். Then he comforted himself saying, the day I will rise against my brother Jacob and will kill him. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. அருமையானவர்களே, ஏசாவு மரித்தான், அதே நேரத்தில் யாக்கோபு மரித்து விட்டான். Esau also died and Jacob also died. உங்களுக்கு தெரியும், ஏசா மறுபடியுமாய் தன்னுடைய சகோதரனை சந்திக்கும்படியாக 400 பேரோடு கூட வருகிறான். You know, in the middle, once an occasion, Esau came with the 400 people to meet his brother Jacob. ஆண்டவர் இரவு நேரத்திலே அங்கே இடைபடுகிறார். In the night time the Lord dealt with Jacob. யாக்கோபு தேவனோடு ஜெபித்தான். And Jacob prayed with the Lord. ஜெபித்தது நிமித்தமாக, for he prayed, தீங்கு செய்வதற்கு ஏசாவுக்கு முடியவில்லை. Esau could not do evil to his brother. ஆனாலும் அவனுடைய பகை மாறவில்லை. But his hatred did not change. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. அதைத்தான் எசேக்கியேல் 35ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, that is why when we read in book of Ezekiel chapter 35 verse 5, பழைய பகையை
மறைத்து வைத்தாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is mentioned you have hid the old hatred. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். You have to understand. ஏசா மரித்து விட்டான், Esau died, யாக்கோபு மரித்து விட்டான். Jacob died. ஆனாலும் இந்த பகையானது அவனுடைய ஜெனரேஷனுக்குள்ளே கடந்து வருகிறது. But this hatred is coming throughout his generation. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Lord. ஆதியாகமம் 36 அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, When we read in book of Genesis chapter 36 verse 12, இங்கே ஏசாவுடைய மகனுடைய ஒரு மறுமனையாட்டித்தான் இந்த அமலேக்கை பெற்றெடுக்கிறாள். here the concubine of Esau, she brought forth this Amalekite. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எலிப்பாஸ் திம்னாள் என்றதான ஒரு மறுமனையாட்டியை விவாகம் பண்ணுகிறான். Here he married a concubine called Eliphaz. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to இந்த God. மறுமனையாட்டிக்கு பிறந்தவன் தான் அமலேக்கு. For this concubine, this Amalek was born. அருமையானவர்களே, ஏசா மரித்து விட்டான், Esau was born, யாக்கோபு மரித்து and விட்டார்கள். Jacob also died. ஆனாலும் இந்த பகைமையின் ஆவி, எப்படி வலசர்ப்பத்தின் ஆவி இந்த சந்ததியை பின்தொடர்ந்து வருகிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். So you have to pay attention how the spirit of hatred and spirit of serpent is following their generation. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Lord. இந்த ஆவிதான் அன்றைக்கு பார்வோனுக்குள்ளே பிரவேசித்தது. And this spirit had entered into Pharaoh. பார்வோன் என்ன சொல்லுகிறார்? What did Pharaoh say? யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, When we read in book of Exodus chapter 1 verse 21, அவன் சொல்லுகிறான், எபிரேயர்களை பிறக்கிறதான சகல ஆண் பிள்ளைகளை கொன்று போடுங்கள், you kill all the Hebrew male children பெண் பிள்ளைகளை உயிரோடு வையுங்கள், and keep the female children alive. சிப்பிராள் பூவாள் என்று சொல்லப்படுகிற அந்த மருத்துவச்சிகளை பார்த்து அவன் பேசின வார்த்தைகளை நாம் அறிந்திருக்கிறோம். We have known the words that he looked into the midwives and the Zipporah and what he spoke unto him. ஆனால் அவர்கள் தேவனுக்கு பயந்ததனால் அப்படி செய்யவில்லை. Because that midwives feared God, they did not do so. கேட்டதான கேள்விக்கு அவர்கள் தகுந்த பதிலையும் சொல்லி தாங்கள் தப்பிக்கொண்டார்கள். They gave beautiful answer to the Pharaoh and they escaped them. ஆனாலும் கூட அதிலிருந்து அதற்கு பிற்பாடு அவன் அடுத்த ஸ்டெப் எடுக்கிறான். அவர்களை தண்ணீருக்குள்ளே போட்டு நைல் நதியிலே போட்டு கொலை செய்ய வேண்டும். Following that, he took a next step to cast all the male children into river Nile and kill them. அதிலும் கூட தப்பி வெளியே வந்தவன் தான் இந்த மோசே. Even in that plan, one man was escaped called Moses. மோசேயை கொண்டு இந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறதான ஜனத்தை தேவன் வெளியே கொண்டு வருகிறார். And through that Moses, the Lord brought the children of Israel out of Egypt who are sin in bondage. இஸ்ரவேலரை அழிக்க வேண்டும். They have to kill the Israel. இந்த சந்ததியை ஒழிக்க வேண்டும். They have to destroy this tribe. ஸ்திரீயின் வித்தாக வரப்படுகிறதான இந்த சந்ததியிலிருந்து வருகிறதான இந்த ஸ்திரீயின் வித்தை நிர்மலமாக்க வேண்டும். They have to destroy the seed of woman. என்பதற்காக இந்த வலசர்ப்பத்தின் ஆவி பகையாக அடுத்ததாக பார்வோனுக்குள்ளே பிரவேசிக்கிறது. So we can see how the spirit of hatred through as a spirit of serpent is entering into Pharaoh. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. ஆனாலும் கூட இந்த இடத்திலேயும் கூட அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கிருபையினாலே ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள். Even here the children of God, by the great mercies of God, they received a victory. நமக்கு இவைகள் எல்லாம் தெரிந்ததான சத்தியங்கள் தான். All these truths we have known well. சிவந்த சமுத்திரத்தின் மறுகரையில் நின்று கொண்டு அவர்கள் இப்படி ஒரு பாட்டை பாடினார்கள். On the standing on the other shore of the Red Sea, they sang this song. கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். God gave us victory gloriously. குதிரையும் குதிரை வீரனையும் அவர் சிவந்த சமுத்திரத்திலே தள்ளி போட்டார். He overthrew the horse and the horseman into the Red Sea. என்று சொல்லி அவர் அழகான பாட்டுகளை பாடினார்கள். They sang beautiful songs like this. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்போ இந்த பகைமையின் ஆவி ஏரோதுக்குள் பிரவேசித்த பார்வோனுக்குள் பிரவேசித்து அவர்களை கொல்ல முடியவில்லை. The spirit of hatred entered into Pharaoh and could not destroy them. ஆனாலும் கூட அமலேக்குக்குள்ளே இந்த ஆவி பிரவேசித்திருக்கிறது. But still this spirit is working in midst of Amalekites. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இஸ்ரவேலருடைய வழிப்பிரயாணத்திலே வனாந்தர பிரயாணத்திலே In the journey of Israel in the wilderness, யாத்திரையாகமம் 17ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது, when we read in book of Exodus chapter 17, அங்கே அதனுடைய 10ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும்போது அங்கே அமலேக்கு இஸ்ரவேலரோடு வந்து யுத்தம் பண்ணினான் என்று நாம் படிக்கிறோம். in verse 10 we read how Amalekites came and fought with Israel. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையானவர்களே, அங்கே கர்த்தருடைய கிருபையினால் தேவ பிள்ளைகள் ஒன்றாயிருந்து ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொண்டதை நாம் படிக்கிறோம். Beloved ones, there we read how the children of God were united there and by the great mercies of God they got victory. அந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, when we read in the last verse of the chapter, ஆண்டவர் சொன்னார், இந்த அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தது. The Lord said this hand of Amalekites was against the throne of God. Read that verse. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடியினால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாக யுத்தம் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். The Lord said that he has sworn that the Lord will have war with Amalekite from generation to generation. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஒரு பெரிய கூட்ட தேவ ஜனங்கள் அவருடைய சிங்காசனத்தை சுதந்தரிக்க போகிறார்கள். One great group of the children of God are going to inherit his throne. ஏனென்றால் ஆண்டவரோடு ஒப்புரவாக்கப்பட்டு
அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு ஒரு ஜெய ஜீவியம் செய்து அந்த சிங்காசனத்தை சுதந்தரிக்க போகிறார்கள். Because they are going to be reconciled with God and become the children of God and going to inherit his throne. அந்த சிங்காசனத்தை சுதந்தரிக்க விடாதபடிக்கு தான் இந்த பகைமையின் ஆவி அன்றைக்கு அமலேக்கோடு போராடி கொண்டிருந்தது. The spirit of enmity was striving with Amalekites so that this group of people may not inherit the throne. அமலேக்கியர் ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். Amalekites came and fought with Israelites at Rephidim. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த இடத்திலே ஆண்டவர் எவ்விதமாய் அவர்களுக்கு அற்புதமான ஜெயத்தை கொடுத்தார் என்று சொல்லி நாம் அந்த அதிகாரத்தில் படித்திருக்கிறோம். In the chapter we can read how marvelously the God gave them deliverance and victory. ஊரும் ஆரோனும் மோசேயினுடைய கைகளை தாங்கி யோசுவா யுத்தத்திலே போய் அங்கே ஒரு பெரிய ஜெயத்தை அமலேக்கு மேல் பெற்றுக்கொண்டதை குறித்து நாம் படித்திருக்கிறோம். We read that Ur and Aaron on how they came and uphold the hands of Moses and how Joshua fought and got the victory for the people. ஆண்டவர் சொன்னதான வார்த்தை என்ன? What is the word the Lord said? தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் யுத்தம் நடக்கும். There will be a war against Amalek from generation to generation. அதை தொடர்ந்து கர்த்தர் சவுலிடத்திலே இந்த உத்தரவாதத்தை கொடுத்திருந்தார். Next the Lord gave this responsibility to King Saul. நாம் முதலாம் சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது when we read in 1 Samuel chapter 15 verse 2, அருமையானவர்களே ஆண்டவர் இந்த உத்தரவாதத்தை சவுலிடத்திலே கொடுத்த பொழுது, beloved ones, when the Lord gave this responsibility to King Saul, சவுலோ இந்த உத்தரவாதத்தை உண்மையாய் செய்யவில்லை. but Saul was not faithful in this responsibility. அவன் என்ன செய்தான்? What did he do? ஆடு மாடுகள் முதல் தரமானவைகள் இரண்டாம் தரமானவைகள் நரமானவைகள் இவை எல்லாவற்றையும் வைத்து He kept in store all the first class and second class of the beast and the animals. ஒன்றுக்கு உதவாதவைகளும் அற்பமானவைகளுமே அழித்து விட்டான். He destroyed only the wild things and the useless things. அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை அவன் உயிரோடு பிடித்துக் கொண்டு வந்தான். He caught the king of Amalekite Agag with alive. இந்த வேலையை அவன் முழுவதுமாய் செய்யவில்லை. He did not do this work completely. சவுலும் மரித்து விட்டான். Saul also died. ஆனால் இந்த ஆவி, இந்த பகைமையின் ஆவி, இந்த வலசர்ப்பத்தின் ஆவி பின்னாட்களிலே அகாஸ்வேரு ராஜாவின் நாட்களிலே அது ஆமானுக்குள் பிரவேசித்தது. But the spirit of enmity, the spirit of serpent during the days of King Ahasuerus, it entered into the Amalekite called Haman. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையானவர்களே, இவன் ஆகாகியன் என்று அழைக்கப்படுகிறான். Beloved ones, he is called as ஆகாகியன். Agagite. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆகாகியன் என்று சொல்லும்போது அது அமலேக்கினுடைய சந்ததியை வெளிப்படுத்துகிறது. When we say Agagite, he comes from the generation of Amalekite. அந்த சந்ததியிலே வெளிப்பட்டவன் தான் இந்த ஆமான். This Haman who came through the generation of this Amalek. எஸ்தரின் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, When we read in the book of Esther chapter 3 from verse 8 onwards, அந்த ஆமான் என்ன சொல்லுகிறான்? what is this Haman says? இந்த இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து அவன் போட்டதான திட்டம் என்ன? What is his plan that he devised against the people of Israel? அருமையானவர்களே, எதற்காக நாங்கள் இவைகளை சொல்லுகிறோம்? Beloved ones, why are we telling all these things? எவ்விதமாக இந்த பகைமையின் ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் ஒரு சிறியின் வித்தாக பிறக்க கூடாதபடிக்கு ஒவ்வொரு ஜெனரேஷன்லையும் போராடி அந்த சந்ததியை பிறக்க விடாதபடிக்கு அழிக்க வேண்டும் என்று போராடுகிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். You have to understand how the spirit of enmity, the spirit of serpent is working from ages to ages in different generation, so that the seed of woman, the Jesus Christ, should not be born. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இப்போது ஆமான் என்ன சொல்லுகிறான்? What did Haman says? ராஜாவே, உம்முடைய நாடுகளில் எங்கும் ஒரு விதமான ஜனங்கள் பரம்பி இருக்கிறார்கள். O king, one group of people has been spread across your province. அவர்களை நாம் இப்படி விட்டுவிடக் கூடாது. We should not leave these people like this. அவருடைய பழக்க வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு விகற்பமாய் இருக்கிறது. Their habits, their conduct is something diverse from all other people. ஆகையால் ராஜாவுக்கு சித்தமானால், So if it is be the will of the king, இவனை முற்றிலும் அழித்து விட வேண்டும். we have to completely destroy these people. அப்பொழுது ராஜாவின் கஜானாவுக்கு 10,000 தாலந்து கொடுக்க நான் கடனாளியாய் இருப்பேன். Then I will be debtor to give 16,000 talents to the treasury of the king. இந்த சந்தர்ப்பத்தை, இந்த தந்திரத்தை ராஜா புரிந்து கொள்ளவில்லை. So a king did not understand this craftiness, ஆனால் பிசாசின் தந்திரமாய் காணப்பட்டது. but it was a subtlety of the devil. அருமையானவர்களே, ஏசா மரித்து விட்டான். Beloved ones, Esau died, அமலேக் மரித்து விட்டான். Amalek died, ஆனாலும் அவனுடைய பகைமையின் ஆவி சந்ததிகளாய் வருகிறதை நீங்கள் கவனித்து பாருங்கள். but how you can understand how the spirit of hatred is coming from generation to generation. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இப்போது இவன் சொல்லுகிற வார்த்தையின்படி Now according to this word, ராஜாவும் கூட சூழ்நிலை தெரியாதபடிக்கு தன்னுடைய முத்திரை மோதிரத்தினாலே அவர் கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டார். the king did not understand the situation, but he gave the seal of his ring. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆதார் மாதமாகிய 12ஆம் மாதத்தினுடைய 13ஆம் தேதியிலே சகல யூதர்களும் கொல்லப்பட வேண்டும் என்றதான சட்டம் ஆமான் மூலமாக பிறப்பிக்கப்பட்டது. A law was passed through Haman in the 12th month, and the 13th day all the Jews must be exterminated. அப்படியானால் ஸ்திரீயின் வித்தாக பிறக்க வேண்டியதான இயேசு வெளிப்பட மாட்டார், இந்த சந்ததி முற்றிலும் ஒழிந்து போகும் என்பது தான்
பிசாசனுடைய விருப்பம் அதை தன்னுடைய திட்டத்தை இப்போது ஆமானுக்குள்ளே பிசாசு கொண்டு வந்திருக்கிறார். If so, the seed of woman, the Lord Jesus Christ, will not be born. That is a desire and the will of the devil that he is now trying to fulfill through Haman. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆனால் இந்த இடத்திலே எஸ்தர் தன்னுடைய ஜீவனையே பானபலியாய் வார்த்து விட்டாள். But here the Queen Esther poured out her life as a drink offering. மொர்தெகாயும் எஸ்தரும் ஒன்று சேர்ந்து கொண்டார்கள். Here Mordecai and Esther joined together. 3 நாட்கள் அல்லும் பகலும் உபவாசம் பண்ணினார்கள். 3 days night and day they fasted and prayed. ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதான சட்டத்தை செல்லாமற் போக பண்ண ஒருவரால முடியாது என்பதை விளங்கிக் கொண்டார்கள். They understand nobody can alter the plan which was sealed by the king ring of the king. அதை குறித்து நாம் தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். Regarding that we can read in book of Daniel chapter 6. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த சூழ்நிலையிலே இவர்கள் 2 பேரும் அங்கள் தங்களோடு கூட இருந்ததான ஜனங்களை வைத்து 3 நாட்கள் உபவாசம் எடுத்தார்கள், ஜெபித்தார்கள். In the midst of this situation, whoever is with them, they all joined together for 3 days, the night and day they fasted and prayed. இந்த ஜெபத்தின் முடிவிலே In the end of this prayer, இந்த எஸ்தருக்குள்ளே ஒரு சரியான இரத்த சாட்சியின் ஆவி உள்ளே வந்தது. the Esther had in herself the spirit of martyr. அவள் என்ன சொல்லுகிறாள்? What did he say? நான் செத்தாலும் சாகிறேன். Though I perish, let me perish. நான் செத்தாலும் சாகிறேன். Though I perish, let me perish. அழைக்கப்படாமலேயே ராஜாவுடைய முற்றத்துக்குள் அரண்மனை முற்றத்துக்குள் பிரவேசித்தாள். Even without the invitation of the king, she entered into the court of the king. ஆனால் எதிர்பாராதவிதமாய் ஆண்டவருடைய கண்களில் எஸ்தருக்கு ராஜாவுடைய கண்களிலே தயவு கிடைத்தது. But still Esther got favor in the sight of the king. ராஜா தன்னுடைய பொற்செங்கோலை நீட்டினான். And the king stretched forth his golden scepter. எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும்? Oh Queen Esther, what is thy petition? எஸ்தர் ராஜாத்தியே உன்னுடைய வேண்டுதல் என்ன? Oh King Esther, what is thy petition? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து என்ன நடந்தது என்பதை குறித்து நாம் எல்லாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். Beloved children of God, following that what happened we all know very well. அவள் விருந்துக்கு அழைக்கிறாள். She called to all the two king. கடைசி விருந்திலே தான் சூழ்நிலைகள் எல்லாம் நேர்மாறாய் மாற்றப்பட்டது. In that final banquet all plan was completely changed. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the holy name of the Lord. விதமாக பிசாசுடைய திட்டம் தாறுமாறாக்கப்பட்டது. Likewise the plan of devil was toppled. என்றைக்கு இந்த யூதா ஜனங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று ஆமான் மூலமாய் திட்டம் தீட்டப்பட்டிருந்ததோ, how on the day through Haman this people of Jews must be destroyed, a plan was devised. அதே நாளிலே அந்த ஆமானுடைய ஜனங்கள் அழிக்கப்படவும் கொல்லப்படவும் அது கொள்ளையிடப்படவும் ஒரு சட்டம் புதிதாய் பிறப்பிக்கப்பட்டது. The same day a new plan was devised to destroy all the people who act against these Jews. அதை குறித்து நாம் எஸ்தரின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து படிக்க முடியும். Regarding that we can read in book of Esther chapter 9 verse 1 onwards. அருமையான சகோதர சகோதரிகளே, Beloved brothers and sisters, இன்றைக்கு கூட கிறிஸ்தவத்துக்கு விரோதமாய் எத்தனையோ சட்டங்கள் செயல்முறைகளை வந்து கொண்டிருக்கிறது. even today you can see there are so many laws against Christendom is coming to pass. ஆனால் ஒரு சத்தியத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். But you have to understand one truth. அவர்களுடைய திட்டங்கள் என்ன? What are their laws? 2ஆம் சங்கீதத்தின் முதல் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, when we read in 2nd Psalms verse 1, ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே, why the heathen rage and imagine a vain thing. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்க விரோதமாகவும் பூமியின் ராஜாக்களும் அதிகாரிகளும் ஏகமாய் எழுந்து நின்று அவர்கள் ஆலோசனை பண்ணுகிறார்கள். Against the kings of the earth set themselves and rulers take counsel together against the Lord and against his anointed. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். The one who sitteth in heaven will deride at them. ஆண்டவர் அவர்களை பார்த்து இகழுவார். The Lord will deride at them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவஜனமே, கிருபையின் காலம் முடியும் வரைக்கும், beloved ones, until the end of the dispensation of grace, தேவ சத்தியத்துக்கு விரோதமாய் எந்த சட்டங்கள் வந்தாலும் தேவனுடைய கிருபையினால் நாம் ஜெபத்தின் மூலமாய் இவற்றை மேற்கொள்ள முடியும் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். beloved ones, you have to understand any laws may come against the Christendom, but through the prayer we will be able to overcome that. ஏனென்றால் ஆண்டவருடைய வருகை வரைக்கும் கர்த்தர் நமக்கு அந்த உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். Because until the coming of the Lord has given us this responsibility. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? What is the word of the Lord got to say? பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. The gates of hell shall not prevail over the church. இதோ திறந்த வாசலை உனக்குண்டாக வைத்திருக்கிறேன். Behold, I have kept an open door before you. நிச்சயமாகவே எந்த சத்துருடைய திட்டங்களும் பலிக்காது, அது நடைபெறாது என்பதை விசுவாசியுங்கள். We have to believe surely no plans or devices of the devil will come to pass. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தலையிலே சொல்லுங்கள். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இயேசு சொன்னார், பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வது இல்லை. Jesus said the gates of hell shall not prevail over the church. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து வருகும் வரைக்கும் சபைக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். Beloved ones, you have to understand till the coming of the Lord Jesus Christ, church has a great protection. வேதத்திலே
ரெண்டு தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரத்திலே அந்தி கிறிஸ்துவை குறித்து தடை நாம் அக்கிரமக்காரன் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். In Bible in 2 Thessalonians chapter 2 we read about the Antichrist is the one who doeth worketh iniquity. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. You know what that is hindereth. தடை செய்கிறவன் நீக்கப்படும் முன்னே Until that one who is hindereth is removed, அந்த அக்கிரமக்காரன் வெளிப்பட மாட்டான். that the son of perdition will not be revealed. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். You have to understand this. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் தேவஜனங்களுக்கு விரோதமாக எத்தனையோ விதமான திட்டங்கள் பெருகிக் கொண்டிருக்கின்றன. Wherever you see, you can see against the children of God so many laws are being devised. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை. Beloved ones, I am not blaming anyone. ஆனால் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். But you have to understand we have a great protection. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை The தொடுகிறார். Lord says, one who toucheth you toucheth the apple of mine eye. ஒரு வல்லமைக்கு நம்மேல் அதிகாரம் இல்லை. No power has authority over us. நம்மை கிரயத்துக்கு கொண்டு விலைக்கு கொண்டதான ஆண்டவருக்கு நாம் சொந்தமானவர்கள். We belong and we are the possession of the Lord Jesus who bought us with a price. இந்த பூமியிலே நாம் அந்நியர் பரதேசிகளுமாய் இருந்தாலும், Though we are as strangers and pilgrims in this world, அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய மரணத்தினாலும் நம்மை ஒப்புரவாக்கி அவருடைய சொந்த வீட்டாராக சொந்த நகரத்தாராய் நம்மை மாற்றி இருக்கிறார். the Lord has redeemed us by his death and by his blood and made us as inhabitants of his own city. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். We are the children of the Lord. நம்மை தொடுவதற்கு இந்த உலகத்தில் எந்த வல்லமைக்கு அதிகாரம் இல்லை. No power in this world has authority to touch us. பயங்கரமான சட்டங்களின் மத்தியிலே ஒரு மோசே பிறந்து வெளியானானே. In the midst of the terrible law, a Moses was revealed. எந்த அரண்மனையிலிருந்து சட்டம் பிறப்பிக்கப்பட்டதோ, From which palace that law came forth. எந்த அரண்மனையிலிருந்து ஒரு எபிரேயன் இருக்கக்கூடாது, எபிரேய ஆண் பிள்ளைகள் கொலை செய்யப்பட வேண்டும் என்றதான சட்டம் பிறப்பிக்கப்பட்டதோ, From which palace the law was passed, there should not be no Hebrew male children, all should be terminated. அதே அரண்மனையிலே நெருப்பில் முளைத்த ஒரு செடியாக இந்த மோசே வளர்ந்து வந்தான். From the same palace that Moses was manifested and was growing in that palace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையானவர்களே, சட்டங்கள் தேவ சபையை அழிக்க முடியாது. Beloved ones, law cannot destroy the church. இது ஆண்டவர் கிரயம் கொடுத்து மீட்டுக் கொண்டதான சபை. This is a church. The Lord paid his price and brought this church. ஆம் என்று ஒத்துக்கொள்கிறவர்கள் மறுபடியும் அல்லேலூயா சொல்லுமாக. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to the holy name of the Lord. அடுத்ததாக நாம் தொடர்ந்து வாசிக்கிறதான இந்த வேளையிலே, Next when we read in next continually, பாருங்கள், இந்த ஆவி இப்போது புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் வரும்பொழுது, this spirit is now entering into the New Testament period. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்தாக பிறந்து விட்டார். The Lord Jesus Christ now born as a seed of woman. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல, As the prophet Isaiah said, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெறுவாள். a virgin shall conceive and shall bear a son. இயேசுவினுடைய பிறப்புக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஏசாயா சொன்னதான தீர்க்க தரிசனத்தை 7ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். Book of Isaiah chapter 7 verse 14 we can read about the prophetical word of the Lord Jesus Christ before his birth of 700 years. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அருமையானவர்களே, அன்றைக்கு எத்தனையோ சிற்றரசர்கள் தேசத்திலே ஆளுகை செய்து கொண்டிருந்தாலும், Though there are so many small kings were ruling over the land, இந்த கன்னியிலே பிறந்ததான இயேசு கிறிஸ்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார் என்பதை ஏரோது மன்னன் கேள்விப்பட்டவுடனேயே, when the king Herod came to know this one who is born out of this virgin is going to be the king of the Jews, மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, when we read in Matthew chapter 2 verse 3, அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். the king Herod and all the people that are in Jerusalem were perplexed. இந்த கலக்கம் வர காரணம் என்ன? What is the reason for this perplexion? எத்தனையோ ஜெனரேஷன் பை ஜெனரேஷனாக நான் போராடினேனே. I was striving from generation to generation. இந்த சந்ததியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் போராடினேனே. I was struggling somehow to stop this generation. ஸ்திரீயின் வித்து வரக்கூடாது என்று நான் போராடினேனே. I was somehow striving to stop this seed of woman. இதோ ஸ்திரீயின் வித்து பிறந்து விட்டதே. Behold, the seed of woman is born. என்று சொல்லி இப்போது ஏரோது கலங்க ஆரம்பித்து விட்டான். Saying that now the king Herod started the trouble. இந்த பகைமையின் ஆவி, The spirit of hatred இப்போது ஏரோதுக்குள் பிரவேசித்திருக்கிறது. now it entered into Herod. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. யாருக்கு இந்த கலக்கம் வரவில்லை. No others have got this trouble. ஆனால் இவனுக்கு கலக்கம் உண்டாகிறது. But he is perplexed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையானவர்களே, இவனுடைய கலக்கத்தினுடைய காரணம் என்ன? Beloved ones, what is the reason for his trouble? தன்னுடைய ராஜ்யபாரம் போய்விடும் என்று அல்ல. It's not that he will lose his kingship. இவனுக்குள்ளே இருக்கிறதான அந்த பகைமையின் ஆவி, அந்த வலுசர்ப்பத்தின் ஆவி, The spirit of enmity, the spirit of serpent which is working in him. இனி தனக்கு சீக்கிரமாய் முடிவு வரப்போகிறதே என்பதை நினைத்துதான் இப்பொழுது இவன் கலங்கிக் கொண்டிருக்கிறான். He came to know that the end is going to come for him very soon. That's why he is getting troubled. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆகையினால் இவன் எப்படியாயினும் இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறான். So he is devising a plan somehow to kill Jesus. அன்றைக்கு சாஸ்திரிகள் கிழக்கிலே நட்சத்திரத்தை கண்டு இயேசுவை பணிந்து
பணிந்து கொள்ளும்படியாய் அந்த அரண்மனைக்கு வந்தபோது when that wise man came to see in the palace the Lord Jesus Christ and to worship him, அவர்கள் தவறாக யூதருக்கு ராஜாவானால் ஒரு ராஜா அரண்மனையிலே பிறப்பார் என்பதை அறிந்து அவர்கள் ஏரோதுடைய அரண்மனைக்கு வந்து விட்டார்கள். they thought that if it is a king of Jews he will be born in palace. By thinking wrongly they came to the palace of the king of Herod. அப்பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? So what is he saying there? நீங்கள் போய் பிள்ளையை விசாரியுங்கள், you go and inquire of the child, எங்கே பிறந்திருக்கிறார் என்பதை அறிந்து எனக்கு செய்தி கொண்டு வாருங்கள். you get the news of where he is born and come to me. நான் நீங்கள் பணிந்து கொண்டு பின்பு வாருங்கள், எனக்கு செய்தி சொல்லுங்கள், நான் போய் அதை பணிந்து கொள்கிறேன். You worship the child and come back and tell me the news. I will go to the place and I will worship the child. இதை அவன் தந்திரமாய் செய்தான். He did this craftily. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த சாஸ்திரிகள் தேவனால் எச்சரிக்கப்பட்டு மறுபடியும் ஏரோதுடைய அரண்மனைக்கு வராதபடிக்கு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு போய் விட்டார்கள். And this wise man get warned by God. They did not come back to the palace of the king Herod. They went in another way. சாஸ்திரிகளால் தான் வஞ்சிக்கப்பட்டதை அறிந்து மிகுந்த கோபம் அடைந்து this Herod, when he came to know, he was deceived by this wise man and got angry. இவன் எடுத்த அடுத்த திட்டம் என்ன? What is his next plan? எருசலேம் நகரத்திலே சுற்றுப்புறமெங்கும் 2 வயதுக்குட்பட்ட சகல ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்ய வேண்டும் என்று சட்டம் பிறப்பித்தான். He devised a law, all the male children which are below the age of 2, which are in the Jerusalem and in the around Jerusalem, must be destroyed. ஆனால் இவனுடைய சட்டத்துக்கு இயேசு கிறிஸ்து உட்பட்டால் இந்த சந்ததியை அழித்து விடலாம் அல்லது ஸ்திரீயின் வித்தை அழித்து விடலாம் என்பதுதான் இவனுடைய எண்ணமாய் காணப்பட்டது. His thought is, if Jesus Christ will come under this category and I can destroy this seed of woman. ஆனால் தேவனோ சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு அவன் இரவோடு கூட அந்த தேசத்தை விட்டு வெளியே போய் விட்டான். But God showed the dream to the Joseph and that same night he went out of that land. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இப்போது இந்த இடத்திலேயும் அவனுடைய திட்டங்கள் பலிக்கவில்லை. Even now that his plan was not fulfilled. 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை கொலை செய்து பார்த்தான். He killed all the children which are below the age of 2. அருமையானவர்களே, எப்படி இந்த இடத்திலே இந்த இரத்தம் சிந்தப்படுகிறது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். Beloved ones, just try to understand how the blood is being shed here. நாம் ஏசாயா 63ஆம் அதிகாரத்திலே வாசித்த பொழுது, when we read in book of Isaiah 63, உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலயம் மிதிக்கிற வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது என்ன என்று நாம் படிக்கிறோமே. that we read your apparels are red and dyed garments as the one treadeth the wine press. 63ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, when we read in verse 63 chapter 63 verse 1, இந்த வஸ்திரங்களுடையவராய் வெளிப்படுகிற இவர் யார் என்று நாம் படிக்கிறோமே. that we read, who is this coming out with the dyed garments? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அன்றைக்கு அந்த எருசலேம் நகரத்திலே அந்த தங்களுடைய குழந்தைகளை இழந்ததான தாய்மார்கள் இயேசுவை திட்டியே தீர்த்து விட்டார்கள். On those days the mother who was in Jerusalem who lost their male children, they just scolded Jesus like anything. ஒவ்வொரு குழந்தைகளை வெட்டும்போது அதனுடைய இரத்தங்கள் இயேசுவின் சரீரத்தின் மேல் பாய்ந்தது போல ஒரு அனுபவங்கள். The experiences when they cut off all the male children, all the blood was sprinkled on the garment of Jesus. இயேசு அங்கே இல்லை. Jesus is not there. அவர் நாசரேத்துக்கு போய் விட்டார். He went to Nazareth. ஆனாலும் பிரியமானவர்களே, இதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். Still you have to pay attention to that. ஒவ்வொரு குழந்தை இரத்தம் இயேசுவின் மேல் தெரித்தது போல ஒரு காட்சி. A picture like the blood of all the children is sprinkled over the garment of Jesus. ஒவ்வொரு தாய்மார்களும் இயேசுவை திட்டுகிறார்கள். All the mother were scolding Jesus. எதற்காக கொலை செய்ய வேண்டும்? Why you have to kill the children? இயேசுவை அழிக்கும்படியாக ஏரோது செய்த திட்டம் என்று ஒருவரோடு பேசிக் கொள்ளும் பொழுது, when they started to speak with each other, this is a plan by Herod to kill the Jesus. தங்களுடைய பச்சிளம் குழந்தைகளை இழந்ததான தாய்மார்களுடைய அந்த குடல்கள் துடிக்க துடிக்க அவர்கள் இயேசுவை சபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். when the bowels of their mother was started to burn, saying that when they seeing their children were killed, they started to curse Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதுதான் அவருடைய வஸ்திரம் சிவப்பாய் காணப்படுகிறது. That's why his apparel is red. ஒவ்வொரு குழந்தையோட இரத்தம் இயேசுவின் மேல் தெரிக்கிறது. The blood of all the children is sprinkled over Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, beloved children of God, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த இவ்வளவு மேன்மையா ஒரு மோசமான அந்தக்கேடு அடைய வேண்டும்? why the Lord Jesus Christ has to be marred in this stage? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இனிமேல் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து நாம் கவனிக்கும் பொழுது, when you consider the death of the Lord Jesus, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்பலாம். let us turn our Bibles to book of Isaiah chapter 53. அங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் என்ன வாசிக்கிறோம்? what do we read about the Lord Jesus there? அவரை பார்க்கும்போது அவரை விரும்பத்தக்கதான ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. when we behold him, there is no form or beautiness that we should desire upon him. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. there is no beauty nor comeliness with him. நாம் அவரை பார்க்கும்போது அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது.
இருந்தது. When we behold him, there is no form that we should desire upon him. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடனுபவித்தவருமாய் இருந்தார். He was despised and rejected of the man and man of sorrows. அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். We hid our faces from him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இயேசு கிறிஸ்துவின் ஜீவிய நாட்களிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி நடந்தார். Jesus Christ during his lifetime, he was the one wandering about doing goodness. வியாதிஸ்தர்களுக்கு சௌக்கியம் கொடுத்தார். Gave healing to the sick ones. தப்பானிகளை நடக்க செய்தார். Made the halt to walk. ஊமையரை பேச செய்தார். Made the dumb to speak. செவிடருடைய காதுகளை திறக்க செய்தார். Opened the ears of the deaf. குருடருடைய கண்களை பார்க்க செய்தார். Made the eyes of the blind to see. மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினார். Even he arose the dead person alive. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையானவரே, சத்துருடைய அந்த பகைமையை தீர்க்கக்கூடியதான வேளை வந்துவிட்டது. Beloved, once a time has come to put an end for the spirit of the enmity. அடுத்ததாக அவர் ஆலையை தனிமையாய் மிதிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. Now the time has come, he has to all alone tread upon the wine press. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பாவம் அறியாதவர், One who do not know sin, பாவம் செய்யாதவர், did not do sin, பாவம் இல்லாதவர், has no sin in அவருடைய him. பிறப்பு பரிசுத்தமானது. His birth is holy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எந்த விதத்திலேயும் அவரை நியாயம் தீர்த்து கொலை செய்வதற்கு அவர் தகுதி உள்ளவர் என்பதை நாம் நினைக்க முடியாது. We cannot think at any state he is worthy of death and he can be judged by that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எப்படியாயினும் தேவஜனமே என்னையும் உங்களையும் ஆண்டவரோடு கூட இணைக்கும்படியாக, Beloved children of God, somehow that you and I may be joined with God, நானும் நீங்களும் ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகும்படியாக, that you and I may be reconciled with God. இதோ ஒருவர் தனிமையாய் ஆலையை அந்த கல்வாரி சிலுவையிலே மிதித்துக் கொண்டிருக்கிறார். Behold, as only person all alone, he is treading the winepress on the cross of Calvary. ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்தினுடைய அகோரங்களும் அவர் மேல் காணப்படுகிறது. The severity, the cruelty of every individual sin is upon him. இரண்டாவது முறை அவருடைய வஸ்திரம் சிவப்பாய் மாறினது எப்பொழுது? When the second time his apparel became red. கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். When he was hanging on the cross of Calvary. அவரை அடிக்கிறார்கள். They smote him. அவருடைய முதுகெல்லாம் உழவுசாலை போல உழப்படுகிறது. His back was plowed like a field. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. அவர் உருவமற்றவராய் தொங்கி ஒரு உருவமற்ற பிண்டமாய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். Without any shape or like a form of flesh, he was hanging on the cross. அவர் அந்த வேலையை தனிமையாய் செய்ய வேண்டியதான ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. The situation has to come, he has to do this work all alone. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஏனென்றால் நாம் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, when we read in Hebrews chapter 12, அப்போஸ்தலன் சொல்லுகிறார், தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். Consider him that endured such a contradiction of sinners against himself. வாசியுங்கள். 2ஆம் வசனமா? 3rd verse. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். Consider him that endured such a contradiction of sinners against himself. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையானவர்களே, நன்மை செய்ததான கரங்களை பிடித்து ஆணிகளை அடித்தார்கள். Beloved ones, they caught hold of the hands which did goodness and nailed him on the cross. எல்லாமே விபரீதமாய் காணப்படுகிறது. All things were contradictory. குருடருடைய கண்களை தொட்டு சுகமாக்கினார். He touched the eyes of the blind and healed them. குஷ்டரோகியுடைய சரீரத்தை தொட்டு He சுகமாக்கினார். touched the body of the lepers and healed them. மரித்த சரீரத்தை பிடித்து தூக்கி எடுத்து உயிரோடு கூட எழுப்பினார். He raised the dead body alive. ஆனாலும் கூட அவருக்கு சம்பவித்ததெல்லாம் விபரீதமாய் காணப்படுகிறது. But all things that happened to him are contradictory. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to the holy name of the பாருங்கள், Lord. இயேசுவுடைய நியாய விசாரணையின் போதும் கூட நடந்ததான சில விபரீதங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I would like to tell about some things at the time when they inquired Jesus. எந்த விதத்திலேயுமே இயேசுவை அவர்கள் குற்றப்படுத்த முடியவில்லை. At any time they cannot accuse Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. முதலாவது அவரை கைது செய்ய வரும்போது பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், பொதுவாக உலகத்துல ஒருவருக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்த பின்புதான் அவரை கைது செய்வார்கள். When you consider in the world, only after having that arrest warrant you can go and arrest a person. ஆனால் இயேசுவை அவர்கள் கைது செய்வதற்கு எந்தவிதமான அரெஸ்ட் வாரண்டும் அங்கே கிடையாது. But there when they went to arrest Jesus, there is no arrest warrant for them. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 50ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, when we read in Matthew chapter 26 verse 50, எந்தவிதமான அரெஸ்ட் வாரண்டும் இல்லாதபடிக்கு நள்ளிரவிலே அவரை அரெஸ்ட் பண்ணுகிறார்கள். without any arrest warrant in midnight they arrested Jesus.
Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உங்களுக்கு தெரியும் பொதுவாக உலக பிரகாரமாக அறிந்ததான ஜனங்கள் இதெல்லாவற்றை நாம் அறிந்திருக்கிறோம். As in the worldly people, we have all known very well about this. அவருடைய வாழ்க்கையில் வந்ததான எத்தனையோ விபரீதங்களில் இது ஒரு விபரீதமாய் காணப்படுகிறது. Amongst so many contradictions, this is one among them. இரண்டாவதாக இயேசுவை அவர்கள் நள்ளிரவிலே பிடித்து கொண்டு வந்து விசாரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். Next, they caught hold of Jesus in midnight and started to inquire him. இதை குறித்து நாம் நான்கு சுவிசேஷங்களை வாசிக்க முடியும். முக்கியமாக மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்திலே வாசிக்க முடியும். We can read this incident in all the 4 gospel books, especially in Matthew 26. முழு என்கொயரி ராத்திரி காலத்தில் நடக்கிறது. 27ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே வாசிக்கும்போது விடியற் காலமான போது என்று நாம் படிக்கிறோம். The whole inquiry is taking place at the midnight. In the chapter 27 we see the morning came. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையானவர்களே, பொதுவாக கோர்ட்டுடைய பிரமாணம் என்ன? What is the law of the court? சூரிய உதயத்திற்கு முன்னாக கோர்ட் திறக்கப்படக்கூடாது. Before the sun rises, the court should not be opened. அன்றைக்கும் கூட யூத சட்ட ரோம சட்டத்தினுடைய பிரமாணத்தின்படி Even according to the law of the Romans on those days, சூரிய உதயத்துக்கு முன்பு கோர்ட்டுகள் திறக்கப்படக்கூடாது. before sun rises, the court should not be opened. அதுபோல சூரியன் அஸ்தமித்த பிற்பாடு கோர்ட்டுகள் நடக்கக்கூடாது. After sun sets, the court should not be conducted. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இவர் எழுத்தும்படியான ஒரு கோர்ட்டுக்கு போகவில்லை. He did not go to the literal court. அன்றைக்கு இவரை விசாரித்ததான கோர்ட் என்று சொல்லும்போது பிலாத்தினுடைய அரண்மனை முற்றமாய் காணப்படுகிறது. When we say the court which enquired the Lord Jesus Christ, it is the palace of Pilate at the court of the king. எல்லாமே விபரீதமாக தான் காணப்படுகிறது. All things were contradictory. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நள்ளிரவிலே அவரை கைது செய்கிறார்கள். Midnight they arrested him. அரெஸ்ட் வாரண்ட் இல்லாமல் கைது செய்கிறார்கள். Without any arrest warrant, they arrested him. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அடுத்ததாக நாம் கவனிக்கும் பொழுது, Next, when you pay attention, அருமையானவர்களே, ஒரு குற்றவாளியினுடைய குற்றத்து நிமித்தமாகத்தான் ஒரு குற்றவாளி அவர்கள் பிடிப்பார்கள். beloved ones, only when you see some wrongdoings or accusations, you can catch hold of the culprit. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பிடித்த பின்பு But after they catch hold of the Jesus, அவர்கள் எந்த குற்றத்தையுமே அவரிடத்தில் நிரூபிக்க முடியவில்லை. they cannot prove any wrongdoings in Jesus. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தின் 59, 60 ஆகிய வசனங்களிலே நாம் படிக்கிறோம். In Matthew chapter 26 verse 59 and 60 we can read that. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பிடித்த பின்பு After they caught Jesus, எந்த விதமான ஒரு குற்றத்தையும் அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை. they cannot prove any accusation against him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆகையால் என்ன செய்கிறார்கள்? So what did they do? இயேசுவுக்கு விரோதமாக அவர்கள் சாட்சிகளை தேடுகிறார்கள். They are seeking for false witness against Jesus. அந்த சாட்சிகளை தேடி தேடி அந்த சாட்சிகள் வந்து அவரை குறித்து சாட்சி சொல்லியும் They searched and though that witness came and testified against Jesus, அவருடைய சாட்சி ஒவ்வவில்லை அல்லது அதை ப்ரூவ் பண்ண முடியவில்லை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். we can understand those witnesses not agree to each other. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு குற்றவாளியை பிடித்து அவருடைய குற்றத்தை விசாரிப்பதற்கு பதிலாக, Instead of catching that culprit and then inquiring him, ஆனால் இவரை ஒரு குற்றவாளியாக இவர்கள் பிடித்திருக்கிறார்கள். குற்றத்தை அவர்கள் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். but now they caught him as a culprit, but they are now searching for some witness against him. இவர் குற்றவாளி அல்ல. He is not a culprit. ஒரு குற்றவாளியை போல பிடித்தார்கள். They caught him as a culprit. இப்பொழுது அவர்கள் குற்றத்தை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். Now they are searching for the witness against him. எந்த விதத்திலே இவரை குற்றப்படுத்த முடியும்? On what basis I can accuse him? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையானவர்களே, எல்லாமே விபரீதமாய் காணப்படுகிறது. Beloved ones, all are contradictory. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அப்படியா இந்த ஸ்திரீயின் வித்திலிருந்து பிறந்ததான இயேசு கிறிஸ்துவை நிர்மலமாக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்ட இந்த பிசாசு, This devil who wants to destroy the Lord Jesus Christ, who born out of the seed of woman, இப்பொழுது அடுத்த பகுதி அவன் என்ன செய்கிறான்? now what is he doing as the next thing? சிலுவை மரணத்தை தடை செய்யும்படியாய் போராடுகிறான். He was striving to stop his death on the cross of Calvary. ஒருமுறை அவரை தேவாலயத்து உப்பரிக்கிலிருந்து கீழே தள்ளி கொலை செய்யும்படியாய் பிரயாசப்பட்டார்கள். Once they labored to took him to the pinnacle of the temple, and from there to cast him down and to kill him. அப்படியானால் சிலுவை மரணம் அது நிறுத்தப்படுமே? If so, the death on the cross will be stopped. பிசாசின் தலை நசுக்கப்படுவது நிறுத்தப்படுமே? The death of the head of the devil being crushed will be stopped. ஆனால் இயேசு அந்த இடத்தை சூழ்நிலை அறிந்து விலகி போய்விட்டார். But Jesus, having known the situation, he went far off. ஒருமுறை அவரை கல்லெறியும்படியாக கற்களை எடுத்துக் கொண்டார்கள். Once they all took the stones to stone him, அந்த இடத்திலேயும் அவர் புத்தியாக ஞானமாக செயல்பட்டு அந்த இடத்தை விட்டு மறைந்து போய்விட்டார். even there also Jesus walked wisely and disappeared from there. இன்னொரு முறை அவரை பிடித்து ராஜாவாக்க பிரயாசப்பட்டார்கள். On another occasion they caught hold of him and tried to make him as
as a king, அப்போதும் கூட அங்கிருந்து அவர் மறைந்து போய்விட்டார். even from there he disappeared. ஏனென்றால் ராஜாவாக அவரை பிடிச்சு உட்கார வச்சிட்டா அதுக்கு பிற்பாடு அவரை சிலுவையில் அறைய வேண்டிய சூழ்நிலை வராது. Because if you made him as a king, then there will not be any occasions to crucify him on the cross. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனாலும் இந்த இடத்திலே கர்த்தர் மிகவும் ஞானத்தோடு போய்விட்டார். Even there also Jesus walked so wisely. இனி பேதுரு என்ன சொல்லுகிறார்? Next, now what did Peter say? பேதுரு ஒரு முறை ஆண்டவரிடத்தில் சொன்னார். Once the Peter said unto நம்முடைய Jesus, சிலுவை மரண பாடுகளை குறித்து சொல்லும் பொழுது, when he said about the sufferings of the cross, ஆண்டவரே, O Lord, இவைகள் நமக்கு சம்பவிக்க கூடாதே. this should not happen to you. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆண்டவர் ரொம்ப ஞானமா பேசுறார். God here also spoke wisely. அவனுக்குள்ள இருந்ததான பிசாசை இயேசு கண்டுபிடித்தார். Jesus found the devil which is walking in him. அந்த வலு சர்ப்பத்தின் ஆவியை கண்டுபிடித்தார். He found the spirit of serpent in him. இயேசு என்ன சொன்னார்? What did Jesus say? சொல்லுங்க, இயேசு என்ன சொன்னார்? What did Jesus say? பேதுருவே, உனக்கு இதெல்லாம் தெரியாது, அவனுக்கு சொல்லி தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொன்னாரா? Did Jesus say, you Peter don't know all about these things, please wait, I will teach you? என்ன சொன்னார்? What did he say? அப்பாலே, get thee behind me, Satan. அப்பாலே போய் சாத்தானே. Get thence behind me, Satan. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஏனென்றால் இயேசுவுக்கு தெரியும், Because Jesus knows அங்கே இருக்கிற அந்த வலு சர்ப்பத்தின் ஆவி, that is the spirit of the சிலுவை serpent. மரணத்தை தடை செய்கிற ஆவி, It is stopping the death on the cross. ஆண்டவரோடு ஒப்புரவாக விடாதபடிக்கு போராடுகிற ஆவி. That is the spirit striving. Human race should not be reconciled with God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன். One who is lifted on the cross is cursed. இயேசு சிலுவையிலே தூக்கப்பட்டால் மட்டும்தான் நம்முடைய சாபங்களை தன்மேல் ஏற்றுக்கொள்ள முடியும். Only when Jesus Christ is lifted on the cross, all the curses can be put upon him. சிலுவை மரணத்தை தடை செய்யும்படியாக In order to stop the death on the cross. பிசாசு போராடினான். பிரியமானவர்களே, Beloved ones, devil was struggling. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனாலும் ஆண்டவர் மிகவும் ஞானத்தோடு செயல்பட்டார். But the Lord walked very wisely. இனி இவருடைய நியாய விசாரணையை கவனித்து பாருங்கள். When you consider his all inquiry, அவரை எந்த விதத்திலே குற்றப்படுத்த முடியவில்லை. they were not able to accuse him in anywhere. பிலாத்து அவன் என்ன செய்கிறான்? 3 சந்தர்ப்பங்களிலே இயேசுவை குற்றமற்றவர் என்று அறிக்கையிடுகிறான். So in 3 different occasions, Pilate confessed that Jesus is blameless. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்திலேயும், In Luke's Gospel chapter 23 verse 4 அதனுடைய 14ஆம் வசனத்திலேயும், and in 14th verse அடுத்தது 15ஆம் வசனத்திலேயும், and in 15th verse அடுத்ததாக அதனுடைய 15 முதல் 22 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். and go home and read from verse 15 to 22. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. 3 சந்தர்ப்பங்களிலே இயேசு குற்றமற்றவர் என்பதை பிலாத்து அறிக்கை செய்தான். In 3 different occasions, Pilate confessed Jesus is blameless. ஒருமுறை தண்ணீரை அள்ளி கைகளை கழுவினான். Once he took the water in his hands and washed. இவரிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் காணவில்லை என்று சொன்னான். He said, I did not see any wrongdoing in Jesus. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அருமையானவர்களே, எல்லா விபரீதங்களை கவனித்து பாருங்கள். Beloved ones, consider all the contradictory. இப்படியாயினும் இயேசுவுடைய சிலுவை மரணத்திலிருந்து சிலுவை மரணத்தை விட்டு அவர்களை தப்பி கொண்டு போக வேண்டும் என்று மனிதர்கள் போராடினதான பிரயாசங்களுக்கெல்லாம் ஆண்டவர் உடன்படவில்லை. தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து விட்டார். God did not give up for any of the situation that came against him to stop his death on the cross, but he completely surrendered himself to the cross. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தான் பவுல் என்ன சொல்லுகிறார்? That is why what did Saint Paul say? தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். You consider him that endured such a contradiction of sinners against himself. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இனி ஒரு கோர்ட் என்று வைத்துக் கொண்டால், Now when you consider a court, அந்த கோர்ட்ல பொதுமக்கள் பேசுவதற்கு அனுமதி கிடையாது. உங்களுக்கு தெரியும். you know, there is no room for common public people to speak. 2 குற்றவாளிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். 2 accused person are standing. அங்கே ஒரு ஜட்ஜ் இருக்கிறார். There is a judge. இவர்கள் தான் பேச வேண்டும். குற்றவாளிகள் தங்களுடைய வாதங்களை சொல்லுகிறார்கள். And the culprits can say their stance. இதற்கு ஜட்ஜ் ஒரு வார்த்தையை இவர்களுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டுமோ சொல்ல வேண்டும். And judge can reply for that. ஆனால் இங்க என்ன நடந்தது? But what is it happening? ஜனங்கள் பேசுகிறார்கள். People are talking. ஜட்ஜ் பேசுகிறார். And judge is talking. ஆனால் இயேசுவுக்கு ஒரு தருணமும் கொடுக்கப்படவில்லை. But no opportunity is given to Jesus to talk. எவ்வளவு பயங்கரமான காரியம் என்று சிந்தித்து பாருங்கள். See how a great situation it is. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God. இவைகள் எதற்காக? For what all these things? என்னை உங்களையும் எப்படியாயினும் கல்வாரி சிலுவையில மரித்ததான மரணத்தின் மூலமாய் ஆண்டவரோடு கூட ஒப்புரவாக்க வேண்டும். Somehow you and I may be reconciled with God through his death on the cross of Calvary. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இவ்வளவோ காரியங்கள் நடந்த பின்பும், Even after happened all these things, அவர் மேல் 3 குற்றச்சாட்டுகள் உறுதியாக இவர்கள் கொண்டார்கள். they brought 3 false witness against him. ஒன்று, இவன் தேவதூஷணம் சொன்னான். First he did a blasphemy against God. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தின் 65ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். In Matthew 26:65 we read, இவனுடைய தேவதூஷணத்தை கேட்டீர்களே, you have heard
the blasphemy against God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இது தேவனுக்கு எதிரான பாவம் என்று சொல்லப்படுகிறது. They said it is sin against God. இரண்டாவதாக Secondly, ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்று சொல்லி அவர் சொன்னார் என்று சொல்லுகிறார். they say you need not to pay tribute unto Caesar. லூகாஸ் விசேஷம் 23ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். In Luke's Gospel chapter 23 verse 2 you can read. இது அவருடைய பிரமாணத்துக்கு விரோதமான ஒரு காரியம். Something against the law. மூன்றாவதாக Thirdly, அதே வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது the same verse when we read, தன்னை ஒரு ராஜா என்று சொல்லுகிறார் he says that he is a king. என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். The other people says that. இது ராஜாவுக்கு எதிரான குற்றம். Something against the king. ஒன்று தேவனுக்கு எதிரான குற்றம். First against இரண்டாவது God. நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமான குற்றம். Second against the law. மூன்றாவது ராஜாவுக்கு விரோதமான குற்றம். Third against the king. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையான தேவ பிள்ளைகளே, Beloved children of God. அந்த அநீதியான விசாரணை நாம் கவனித்து பார்த்தால் When you look at that unrighteous inquiry, அங்கு நடைபெறுகிறதான ஒவ்வொரு காரியங்களும் அநீதியாய் இருக்கிறது. all things that happen there are unrighteous. ஒரு ஜட்ஜி இடையிலே யாரோடும் பேசக்கூடாது. A judge should not talk with anyone in the middle of the hearing. இதற்கிடையிலே பிலாத்தினுடைய மனைவி கொடுத்ததான கடிதத்தை அவன் வாங்கி வாசிக்கிறான். In the midst of that he received the letter from his wife and he read that. இவைகளெல்லாம் இந்த நீதிமன்றத்துக்கு விரோதமான காரியங்கள். All these things are against the court, law of the court. கடைசியாக இயேசுவையோ மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். Finally he surrendered Jesus to the death. அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, Beloved brothers and sisters, தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விரீதங்களை சகித்தவரை நான் நினைத்து பார்ப்போமா? let us all consider about the Lord Jesus Christ who endured the contradiction of sinners against him. ஏசாயா 53ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் நம்முடைய வேதத்தை நாம் திருப்பும் பொழுது, When we turn our Bibles against the book of Isaiah chapter 53, அதனுடைய 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, when we read verse 5, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். for because of our transgressions he was wounded. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். He was wounded for our transgressions. இது நம்முடைய கிரியையிலே நாம் செய்தான பாவத்தை காண்பிக்கிறது. It reveals the sins that we committed in our works. அடுத்ததாக நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். Next he was bruised for our iniquities. இது நம்முடைய பிறப்பினால் வந்ததான பாவங்களை காண்பிக்கிறது. Then it reveals the sins that came out of our birth. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். Please listen this. பாவியாய் பிறக்கிறதான ஒவ்வொரு மனிதனும் பிறப்பிலேயும் பாவி, கிரியையிலேயும் பாவி. Every man who is born as a sinner, by birth he is a sinner and in works he is a sinner. இவை ரெண்டுக்கு ஒரு பரிகாரத்தை உண்டாக்கும்படியாகத்தான் ஜலஸ்நானம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. To give an atonement for both of these things we have a water baptism. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நாளைய தினத்திலும் கூட ஒரு ஞானஸ்நான ஆராதனை உண்டு. Even tomorrow we have the water baptism service. அருமையான தேவ பிள்ளைகளே, ஞானஸ்நான சத்தியத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். Beloved children of God, surrender yourself to the truth of water baptism. பிறப்பினாலேயும் கிரியையினாலும் ஒருவேளை நாம் பாவிகளாய் காணப்பட்டாலும், If you are sinner by birth or by our deeds, ஒரு புதிய பிறப்புக்கு நாம் நம்மை ஒப்புக்கொடுப்போமாக. let us all give ourselves to the new birth. இயேசு சொன்னார், ஜலத்தினால் ஒருவன் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டார். Jesus said, if any man is not born out of water, he shall not enter into the kingdom of heaven. விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். Only by faith who got the waters of baptism he shall be saved. ஆகையால் ஜலஸ்நானத்துக்கு நாம் நம்மை ஒப்புக்கொடுப்போமாக. So let us all yield ourselves for the waters of baptism. சகோதரனே சகோதரியே, இனிமேல் உனக்கு ஒரு தருணம் கிடைக்கும் என்று நினைக்க வேண்டாம். Beloved brothers and sisters, don't think you will get opportunity at another time. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவளை அறிந்திருப்பாயானால் நலமாயிருக்கும். It should be great even in this opportunity which is given unto you if you have known the things of peace. இன்றைக்கு கிடைக்கிறதான தருணம் இனிமேல் ஒரு நாள் நமக்கு கிடைப்பதில்லை. The opportunity that you have received today you will not receive anymore. ஆகையால் நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்திருக்கிறாரே. So for our sins the Lord Jesus Christ was died on the cross of Calvary. இந்த மரணத்தின் வேளை எப்படி இருந்தது? How was this work of the death? நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். When we read in the Bible, கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமங்களையும் அவர் மேல் விழப்பண்ணினார். the Lord made him to fall all of our iniquities upon him. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. முழு மனுக்குலத்தினுடைய பாவத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் பிதாவாகிய தேவன் சுமத்தி விட்டார். The Father God put the sins of the whole human race upon the Son, the Lord Jesus Christ. அருமையானவர்களே, அவர் பாவி அல்ல. Beloved ones, he is not a sinner. அவருடைய பிறப்பு பரிசுத்தமானது. His birth is holy. அவருடைய கிரியைகள் பரிசுத்தமானது. His works were holy. அவருடைய பேச்சு பரிசுத்தமானது. His speech is holy. தன்னை குறித்து அவருக்கு ஒரு சாட்சி இருந்தது. He had a great testimony about himself. என்னிடத்தில் குற்றம் உண்டு என்று யார் உங்களில் என்னை குற்றப்படுத்த கூடும்? Who can accuse me that any of my wrongdoing? யோவான் 8:46 நாம் அதை குறித்து படிக்கிறோம். In John 8:46 we read that. தனக்குள்ளே நல்ல ஒரு மனசாட்சி இருந்தது. He had a very good conscience within himself. யாருமே அவரை குற்றப்படுத்த முடியவில்லை. Nobody can accuse him. பிதாவாகிய தேவன் இவருடைய நேச குமாரனில் சாட்சி பகர்ந்தார். The Father God
gave a testimony about him. He is my only beloved son. இவர் என்னுடைய நேசகுமாரனில் பிரியமாயிருக்கிறேன். You are my beloved son and well pleased in thee. என் பிரியமேரி பூரண ரூபவதியுனில் பழுது ஒன்றுமில்லை. Oh my fire, my love, there is no spot in thee. நம்முடைய நேசர் வெண்மை சிவப்புமானவர். Our beloved is white and ruddy. 10000 பேரில் சிறந்தவர். The chiefest of 10,000. ஆனால் என் நிமித்தம் உங்கள் நிமித்தமாய் அவர் அந்த கேடு அடைந்து விட்டார். But because of you and me, he was marred to that stage. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், He was despised, துக்கம் நிறைந்தவரும், full of sorrow, பாடனுபவித்தருமாயிருந்தார். and endured sufferings. அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டு We hid our faces from him. மெய்யாகவே அவர் நம் நிமித்தம் சிறுமைப்பட்டு வாதிக்கப்பட்டவராய் காணப்பட்டார். Surely because of us he was afflicted and wounded and suffered. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மனுக்குலத்தினுடைய பாவத்தை தன்மேல் He ஏற்றுக்கொண்டார். accepted upon himself the sins of the whole human race. யோபின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தில் நாம் நேற்றைய தினத்தில் வாசித்தது போல, Even as we read yesterday book of Job chapter 17 verse 3, அவர் மனிதனுக்காக அவர் தன்னையே பிணையாக மாற்றிக் கொண்டார். for the sake of man he made himself as a surety. தன்னுடைய மேல் அவர் தன் எல்லா பாவங்களையும் போட்டுக் கொண்டார். He put upon himself all the sins. யோபு 17:3 வாசியுங்கள். Job 17:3. தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக. வேறே யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? எனக்காக பிணைப்படுவீராக. Lord, put me in surety with thee. என் மேல் போட்டுக்கொண்டு என்னுடைய காரியங்களை எல்லாம் போட்டுக்கொண்டு எனக்காக நீர் பிணைப்பட வேண்டும். Put all my sins upon you and be a surety for me. என்னுடைய காரியங்கள் எல்லாம், For all my things, என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம், for all my iniquities, என்னுடைய பொல்லாத துன்மார்க்கத்தனங்கள் எல்லாம், for all my wicked works. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையான சகோதர சகோதரிகளே, Beloved brothers and sisters, இந்த நேரத்திலே அந்த சிலுவை காட்சியை நாம் நோக்கி பார்ப்போமாக. right now let us behold the picture of the cross. இதோ நமக்காக கல்வாரில் ஒருவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். Behold, for us one is hanging on the cross. நம் ஒவ்வொருவருடைய பாவங்களை தன்மேல் அவர் போட்டுக்கொண்டார். He accepted upon himself all of our sins. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, That we may be in him as a righteousness of God. பாவம் அறியாத அவரை நமக்காக பாவ நிவாரண பலியாய் மாற்றினார். He made himself as an offering for sin, one who doth not know sin. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, In 2 Corinthians chapter 5 verse 21 when we read, நாம் எல்லாரும் அவருக்குள் தேவ நீதியாய் மாற்றப்படும்படியாக, that we may be made as a righteousness in him, பாவம் அறியாத அவர் நமக்காக பாவ நிவாரண பலியாய் மாற்றப்பட்டார். one who hath not known sin, he has made as a sin of offering. நம்முடைய கண்களை ஒரு 2 நிமிஷம் நாம் மூடுவோமாக. For a minute let us all close our eyes. இதோ கல்வாரில் ஒருவர் உனக்காக எனக்காக தொங்கிக் கொண்டிருக்கிறார். Behold, for you and me one who is hanging on the cross. அவருடைய சரீரம் உருக்குலைந்து சின்ன பின்னமாய் தொங்கிக் கொண்டிருக்கிறது. His body was without any form or shape and he is hanging on the cross. யார் நிமித்தம் இந்த பாடுகள்? Because of whom this suffering? ஏன் இந்த பாடுகள்? Why is this suffering? இவருடைய வேதனை எதற்காக? Why is this pain for him? சகோதரனே சகோதரியே, Beloved brothers and நீ sisters, அந்தரங்கமாக வெளியரங்கமாக செய்தான ஒவ்வொரு பாவ கிரியைகளும் For all- இப்போது அந்த தேவகுமாரனை சிலுவையில் அறைந்து விட்டது. all your secret sins and all your outward sins now crucified the Son of God on the cross. பிதாவாகிய தேவன் அவரை நொறுக்க The சித்தமானார். Father God pleased him to bruise him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, In Isaiah 53:10 when we read, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார் என்று நாம் படிக்கிறோம். that we read, it pleased the Lord to bruise him. ஓ, இந்த வேலையை அவர்தான் செய்ய முடியும். Only he can do this work. ஸ்திரீயின் வித்தாக பிறந்தவர் மட்டும்தான் இதை செய்ய முடியும். Only who is born as a seed of woman can do this. வேறு யாரும் இதற்கு பாத்திரவான்கள் அல்ல. No other is worthy of this. நான் தனிமையாய் ஆலையை மிதித்தேன். All alone I tread on the wine press. ஜனங்களில் ஒருவரும் என்னோடு இருக்கவில்லை. No one is alone, no one is accompanying me. இதோ கல்வாரில் ஒருவர் தனிமையாய் உனக்காய் தொங்கிக் கொண்டிருக்கிறாரே. Behold, for the sake of you all alone he is hanging on the அவருடைய cross. வஸ்திரங்கள் சிவப்பாய் மாறினதனுடைய காரணம் தான் என்ன? What is the reason his garments become red? அவர் ஏன் வேதனையில் துடித்துக் கொண்டிருக்கிறார்? Why he is writhing in pain? எதற்காக இந்த வேதனைகளை அவர் தாங்கிக் கொண்டிருக்கிறார்? Why he is enduring all this pain? எல்லாரும் நம்முடைய கண்களை நாம் மூடுவோமாக. Let us all close our eyes. ஒரு நிமிஷம் முடிந்தால் நாம் முழங்கால் For படியிடுவோம். a minute let us all kneel down. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வேளையிலே அந்த சிலுவை காட்சியை நம்முடைய கண்களுக்கு முன்பாய் கொண்டு வருவோம். Beloved children of God, let us visualize the cross of Calvary before பாவத்தின் you. நிமித்தமாய் நானும் நீங்களும் ஆண்டவரோடு உறவு கொள்ள முடியாதபடிக்கு இருந்தோமே. Because of our sins that we will not have connection with Jesus. அவர் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்கிற்று. It is your iniquities have separated you from God. உங்களுடைய பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்க முடியாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைத்தது. It is your sins that the Lord may not hear your voice and hid his face. ஆனால் இப்போது அந்த தேவகுமாரனை நீங்கள் பாருங்கள். But now look at that Son of God. பிதாவின் முகம் நமக்கு தெரியும் பிரியமானவர்களே. Beloved ones, now we can behold the face of the Father. எத்தனை பேர் இந்த நேரத்திலே சொல்லுகிறோம், How many of you are saying that? ஆண்டவரே எனக்காகத்தானே, Oh Lord, is it not for me? எனக்காக நொறுக்கப்பட்டீரே, For the sake of
me you are bruised. எனக்காக உம்முடைய உருவம் சிறு அது ஒரு உருக்குலைந்ததான பிண்டம் போல மாற்றப்பட்டது. For the sake of me your body becomes shapeless. என்னை மன்னியும் என்று சொல்லலாமா? Let us all say forgive me. என்னை மன்னியும் என்று சொல்லலாமா? Let us all say forgive me. கர்த்தருடைய பிள்ளையே, இதோ அந்த சிலுவையிலிருந்து உனக்காக ஒரு வல்லமை இரத்தம் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. Oh child of God, a powerful blood is coming forth from the cross of Calvary. இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, Whosoever you may be and whatever may be your condition, பாவங்களை மன்னிக்க கிருபை பெற்றவர் அவரே. He is the one worthy to forgive your sins. நான் பாவி என்று அறிக்கையிடுவாயானால், If you confess that I am a sinner, குற்றவாளி என்று அறிக்கையிடுவாயானால், if you confess that I am guilty, இயேசுவின் இரத்தம் ஒவ்வொருவருடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். the blood of Jesus will cleanse all our sins and sanctify us. அந்த கல்வாரியை நோக்கி பாருங்கள். Behold, look at that cross of Calvary. அந்த கேடது ஒருவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். Behold, he was mowed and hanging on the cross. அவர் தனிமையாய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். All alone he was hanging. தனிமையாய் ஆலை மிதித்துக் கொண்டிருக்கிறார். All alone he is treading the winepress. எல்லாரும் அவரை விட்டு போய்விட்டார்கள். All have forsaken him. 70 சீஷர்கள் அவரை விட்டு போய்விட்டார்கள். 70 disciples forsaken him. 12 சீஷர்கள் அவரை விட்டு போய்விட்டார்கள். His close 12 disciples forsaken him. அவரிடத்தில் நன்மை பெற்றவர்கள் அவரை விட்டு போய்விட்டார்கள். All people received goodness from him, forsaken him. சிலுவையை கூட தூக்க ஒரு மனிதனால் முடியவில்லை. Even not even a single person can bear that cross. சீமோனை பலவந்தம் பண்ணினாலும் அவனும் கூட அதை தூக்க முடியவில்லை. Even they compelled Simeon, but they could not bear it. தாமாகவே அந்த சிலுவையை தூக்கி கொண்டு செல்கிறார். All alone he is bearing that cross. தள்ளாடினவராய், As he is stumbling, தாங்க முடியாதவராய், cannot bear that pain. முழு இரத்தமும் சொரிந்தவராய், He is shedding all the blood from his body. மேட்டிலே நடந்து போகிறதான காட்சியை பாருங்கள். Look at that picture. He is walking on the streets of Jerusalem. ஒரு சில நிமிடங்கள் நாம் நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? For a minute, let us all surrender ourselves to the hands of God. ஒவ்வொரு நாம் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், Let us everyone say unto the Lord, ஆண்டவரே, எனக்காகத்தான் நீர் அடிக்கப்பட்டீர். Lord, it is for my sake you are எனக்காகவே நீர் bruised. ஒடுக்கப்பட்டீர். For my sake you are wounded. எனக்காகவே நீர் முட்கிழம் சூட்டப்பட்டீர். For my sake you are crowned with the crown of thorns. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நம்முடைய மனதிலே நாம் செய்தான ஒவ்வொரு பாவங்களின் நிமித்தமாய், For all our sins that we committed in our mind, இதோ அவருடைய தலையிலே முட்கிழம் சூட்டப்பட்டது. behold, the crown of thorns was placed upon his head. சரீரத்திலே செய்த ஒவ்வொரு பாவங்களின் For நிமித்தமாய், all the sins that you committed in your body, அவருடைய சரீரம் முழுவதும் உழவு சாலை போல விடப்பட்டது. the whole of his body is plowed like a field. எந்த விதத்திலேயும் அவரை அந்த இடத்திலே தடுத்து நிறுத்துவார் ஒருவரும் இல்லை. There is no one to stop him. அடிகளுக்கு மேல் அடிகள் விழுந்து கொண்டிருக்கிறது. Beatings upon his body. சரீரம் எல்லாம் கிழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. Whole of his body is torn. அவருடைய விலாவிலே ஈட்டினால் குத்தினார்கள். They pierced into his side. யாருக்காக? For what? ஷபானா For whom? ஹதுலா கடலபா கத்துடலபா கத்துடலபானியா ஷிடிலிபி கடலபா உஷடா கடானியா. அந்த சிலுவையினுடைய கோர காட்சியை நாம் பார்ப்போம். Look at that cruel vision of cross. எனக்காக உங்களுக்காக கல்வாரியில் தொங்குகிறதா அந்த கோர காட்சியை நாம் பார்ப்போம். Look at that cruel picture. Jesus who is hanging for you and me. ஷிடிலிபி கடலபா உஷடா கடா திடிலிபி கடலபா உஷடா கடானியா. என்ன நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொன்னாரே. Jesus said, you do this by remembering me. நாம் கிறிஸ்துமஸ் நினைப்பதல்ல பிரியமானவர்களே. Beloved ones, it is not remembering Christmas. ஈஸ்டர் நினைப்பதல்ல. It is not remembering Easter. என் மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். Jesus said, remember my death and do this. அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூற வேண்டும். We have to remember his death. அந்த கல்வாரி சிலுவையினுடைய கோர காட்சி ஒவ்வொரு நாள் நாம் நினைவு கூற வேண்டும். Every day we need to remember the vision of the cross. சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையை புரிவேன் ஜீவன வைத்தே. சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையை புரிவேன் ஜீவன வைத்தே. என்னை தேடிட வருவேன் என்றார் என்று உன்னையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். வருவேன் என்றார் என்று உன்னையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிலுவை அடைந்து தொங்குகிறார். சிலுவை அடைந்து தொங்குகிறார். புள்ளி முடியோ செவ்வங்கி அணிந்து ஆணிகள் பாய்ந்து புள்ளி முடியோ செவ்வங்கி அணிந்து கால்கரங்கள் ஆணிகள் பாய்ந்து
Shilania Kadalabala Kadalama Shilania. Hallelujah, 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 hallelujah. Ribaka tudaka tudai dalabala kadalabaka tudalabaka tudalabania. Hallelujah, hallelujah, hallelujah. தேவ பிள்ளையே மீண்டும் மீண்டுமாக நீ அவரை சிலுவையில் அறைய வேண்டாம். Child of God, do not crucify him again and again. மறுதலித்து போனவர்கள் மறுபடியும் தேவனுடைய குமாரனை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோமே. In Bible we read those who denied him, again they crucify him on the cross and put him to open shame. சத்தியத்தை அறிந்த அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பழைய பாவ வழிகளை தேடி போகிறாயா? After you attain the knowledge of the truth, are you going willfully after your old sins? நீ அந்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று காலின் கீழ் போட்டு மிதிக்கிறாய். You are treading the blood of the covenant, considering it as unholy. சகோதரனே சகோதரியே, Beloved brothers and sisters, தேவ கோபாக்கின் மேல் வருவதற்கு முன்னதாக even before the wrath of God comes upon you, வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? what is the Bible got to say? தேவ கோபாக்கின் வரும் என்று சொல்லுகிறது. Bible says the wrath of God will come. அதற்கு முன்னதாக நீ மனம் திரும்பி ஆண்டவர் அண்டையில் வா. Before that you repent and come unto the நீ Lord. மறுபடியும் அவரை சிலுவையில் அறையாதே. Don't crucify him again on the cross. அன்றைக்கு அந்த யூதர்கள் அறைந்தார்கள், இன்றைக்கு நாம் அறைகிறோம். On those days Jews crucified him on the cross, today we are crucifying him. அன்றைக்கு பேதுரு மறுதலித்தார், இன்றைக்கு நாம் மறுதலிக்கிறோம். On the day Peter denied, today we are denying him. விட்டுவிட்ட பாவங்கள் விட்டுவிட்ட விழா இருக்கட்டும். The sins that you have forsaken, let it be forsaken. மறுபடியும் பாவத்தின் அடிமைத்தனத்துக்கு போக வேண்டாம். Don't get into the bondage of sin again. கர்த்தருடைய கரத்தில் நம்மை சமர்ப்பிப்போமாக. Let us surrender ourselves to the hands of the Lord. ஷடபஹ துடல கதுடல பகதுடல ஐடலமாம் சுடலிபி கதுடலபானியா. ஹalleluya ஹalleluya. அதிசயமிது இயேசுவின் தியாகம், அதிலும் இன்பம் அன்பரின் சேகம். அதிசயமிது இயேசுவின் தியாகம், அதிலும் இன்பம் அன்பரின் சேகம். அதையே நிதவாழுவில் அவர் பாதையை நான் தொடர்கிறது. அதையே நிதவாழுவில் அவர் பாதையை நான் தொடர்கிறது. அதிசயம் ஹalleluya. அதிசயம் இது இயேசுவின் தியாகம், அதிலும் இன்பம் அன்பரின் சேகம். அதையே நிதவாழுவில் அவர் பாதையை நான் தொடர்கிறேன். அதையே ஹalleluya. அவர் பாதையை நான் தொடர்கிறேன். அதையே நிதவாழுவில் அவர் பாதையை நான் தொடர்கிறேன். அதையே நிதவாழுவில் அவர் பாதையை நான் தொடர்கிறேன். அதையே Be seated. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the holy name of the Lord. முழு மனுக்குலத்தினுடைய பாவமும் பிதாவாகிய தேவன் குமாரன் மீது சுமத்தி விட்டார். Father God had put upon the Son, the Lord Jesus Christ, the sins of the whole human race. இப்போது அவர் ஒரு பாதகனை போல, ஒரிஜினல் பாவி அல்ல, ஒரு பாதகன், ஒரு பாவியை போல தொங்கிக் கொண்டிருக்கிறார். He is not an original sinner, but as a sinner he is hanging on the cross. இப்போது பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்படுகிறது. Now the face of the Father is hid from him. அதைத்தான் ஏசாயா 54 அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, That is what when we read in book of Isaiah chapter 54 verse 7, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், I have forsaken thee for a moment, நான் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொண்டேன். but I will gather thee with everlasting mercies. இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தின் வார்த்தை. This is a prophetical word uttered about the Lord Jesus. எதற்காக அவர் கைவிடப்பட வேண்டும்? For what he has to be forsaken, அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் அவரோடு ஒப்புரவாக்கி சேர்த்துக் கொள்ளும்படியாக, that you and I may be reconciled and joined with God. இமைப்பொழுது அவர் கைவிடப்பட்டவராய் மாறிவிட்டார். For a small moment he was forsaken. இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த வேதனையை தான் அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. This pain Jesus could not endure at all. இதற்காகவே தான் அவர்
கெத்செமனே தோட்டத்திலே வைத்து வேதனையோடு புலம்பிக் கொண்டிருந்தார். For this purpose, on the Garden of Gethsemane, he was lamenting. அவருடைய வேதனை என்ன? What was his pain? பிதாவே, இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும். Oh Father, if it is thy will, let this vessel pass from me. எந்த பாத்திரம்? What is that vessel? அவருடைய சரீரத்தில் உண்டாகிற கஷ்டங்கள் அல்ல. It is not the sufferings of his body. தன்னை மனப்பூர்வமாய் இதற்கு ஒப்பு கொடுத்து வந்து விட்டார். He wholeheartedly surrendered this and he came to the world. எனது காரியமா யார் போவார்? For my work, who will go? இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லி மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து வந்தவர். One who wholeheartedly surrendered, saying, behold, I am, and he came. புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொல்லி மனப்பூர்வமாய் சொல்லி வந்தவர். One who said, it is written of me in the volume of the book, and he came wholeheartedly. உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் என்று சொன்னவர். One who said, I am coming to do thy will. இப்போது அவருடைய மனுஷிகத்திலே கொஞ்சம் தடுமாற்றம் உண்டாகிறது. Now by his human nature he was stumbling. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to இவருடைய God. வேதனை என்ன? What is his pain? அருமையானவர்களே, பிதாவின் முகம் மறைக்கப்படுவதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. Beloved ones, when the face of the Father is hid from him, he could not accept it. தாங்கிக் கொள்ள முடியவில்லை. He could not tolerate that. காரணம், முந்தின நித்தியத்திலே பிதாவின் மடியில் செல்லப்பிள்ளையாய் இருந்தவர். Because in the form of eternity he was the only son in the bosom of the Father. எப்போது பிதா இருக்கிறாரோ அப்போதே குமாரன் இருக்கிறார். When the Father is, from there the Son is also. பூமியிலேயும் அவருடைய வார்த்தை என்ன? Even in the world, what is his word? நான் என் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று சொன்னார். Even as I am doing the things that are pleasing to the Father, he is not leaving me alone. பிந்தின நித்தியத்திலேயும் Even in the latter eternity, பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்திலே குமாரன் கூட அமர்ந்திருக்கிறார். even in the throne of the Father God, the Son also is seated. வெளிப்படுத்தல் 3:21 நான் வாசிக்கும் பொழுது, Revelation 3:29, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல என்று சொல்லுகிறார். even as I overcame and I seated with the Father God in his throne. ஆகவே மூன்று காலங்களிலேயும் குமாரனுடைய முகம் பிதாவுக்கு மறைக்கப்படுகிறதான சந்தர்ப்பங்கள் இல்லை. So even in the three eternity, there is no occasion that the Father God's face is not hid from the Son. இந்த இடைக்காலத்தில் வரும்பொழுது, But when we come to this middle time, அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. he could not endure that. இந்த நேரம்தான் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்றதான துயரத்தின் குரல் தொனிக்க ஆரம்பித்து விட்டது. Even in that time, the voice of lamenting, Eli, Eli, lama sabachthani is heard. சகோதரனே சகோதரியே, Beloved brothers and நீங்கள் sisters, நானும் கைவிடப்படக்கூடாது. you and I should not be forsaken. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று The Lord சொல்லியிருக்கிறார். said, I will never leave you nor forsake you. இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படியாக To fulfill this promise, குமாரன் இமைப்பொழுது கைவிடப்பட்டார். the Son was forsaken for a little moment. அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. He could not accept this. வேதனையினுடைய தொனி, கூக்குரலின் சத்தம் அவருக்குள் பொங்கி எழுந்து கொண்டிருக்கிறது. The lamentable voice with all pain is coming out of him. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆனால் மறுபகுதியில் என்ன? But what is on the other side? ஏசாயா 53 அதிகாரம் 10 வசனத்தில் வாசியுங்கள். Read Isaiah 53:10. அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார் என்று நாம் படிக்கிறோம். There we read, he shall see his seed and he shall prolong his days. வாசியுங்கள். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார் என்று நாம் படிக்கிறோம். Here we read, he shall seek his seed and he shall prolong his days. கீழ் வசனத்துல வாசிக்கும் போது பலவான்களை அவருக்கு கொள்ளையாய் பங்கிட்டுக் கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In the next verse we read, they shall divide the mighty ones as his portion. அந்த வசனத்தை கூட வாசிங்க. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். I will give many, divide the spoil with the strong. பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். கவனித்துக் கொள்ளுங்கள். Please listen this. அநேகரை அவருக்கு சொந்தமாக கொள்ளையாக கொடுக்கிறார். Many were given to him as a spoil. அடுத்தது பலவான்கள். Next strong. இந்த அநேகர் என்று சொல்லப்படுகிறவர்கள் யார்? And who are this multitude? இவர்கள் தான் குமாரன் மரணத்தின் மூலமாக ஒப்புரவாக்கப்பட்டு புதிய எருசலேமுக்கு போகிறவர்கள். These are the people through the death of the Son who are going to the New Jerusalem. அடுத்தது பலவான்களை கொள்ளையாக அவருக்கு பங்கிட்டுக் கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. When we say they divide the spoil with the strong, இவர்கள் யார்? who are these people? இவர்கள் தான் சியோனில் இருக்கிறதான 144,000 பேர். These are the people 144,000 in Zion. இந்த இரண்டு கூட்டத்தாரை இந்த முந்தின வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, when we read these two group of people in the preceding verse, அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. it is mentioned, he shall see his seed and prolong his days.
face. இமைப்பொழுதிலே அவருடைய முகம் பிதாவினுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டாலும் Even for a small moment his father's face was hid இந்த from him. வேதனை தாங்க முடியாதவராய் கதறினாலும் Though he was writhing in pain, unbearable pain. மறுபகுதியிலே உங்களையும் என்னையும் தம்முடைய மனதிலே கொண்டார். In other part, you and I were considered in his mind. அந்த வேதனையின் மத்தியிலே உங்களையும் என்னையும் தம்முடைய மனதிலே வைத்திருந்தார். Even in the midst of that pain, you and I were seen in his mind. அதுதான் அவருடைய சந்ததி. That is his seed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதைத்தான் உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது That is what when we read in Songs of Solomon 8. அங்கே உம்மை பெற்றவர் வேதனையோடு கூட பெற்றாள், கிச்சிலி மரத்தின் கீழே வேதனையோடு பெற்றாள் என்று நாம் படிக்கிறோம். The one who begot thee, the mother begot thee under the apple tree. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த இயேசு வேதனையோடு என்னை உங்களை பெற்றெடுத்தார். Jesus begot you and me with pain. தாங்க முடியாத வேதனையாய் இருந்தாலும், Though it is unbearable pain, பிதாவினால் கைவிடப்பட்டாலும், though he was forsaken by the Father, என்னை உங்களை தம்முடைய சிந்தையிலே கொண்டிருந்தார். but in the other part, you and I were engraven in his mind. பெரிய சந்ததி அவருடைய மனதிலே காணப்பட்டது. There was a great generation was seen in his mind. நானும் நீங்களும் அவருடைய மனதிலே காணப்பட்டோம். You and I were seen in his mind. இந்த சந்ததி நிமித்தமாய் Because of this generation, அவர் அவையெல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டார். he endured all this pain. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அடுத்ததாக Next, எப்படி நமக்குள் சமாதானம் கிடைத்தது? how we receive peace. வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் Ephesians 2 அதனுடைய 14 முதல் வாசிங்க. from 14 onwards. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நேரம் கொஞ்சமா இருக்கு, நான் சுருக்கமாய் சொல்லி விடுகிறேன். It's a short of time, I will brief my words. நாம் இங்க வாசிக்கிறோம். Here we read, எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி. how he himself became our peace. அப்போ நமக்கும் தேவனுக்கு இடையில நின்றது என்ன? So what is that between us and God? பெரிய பகை. There is a great enmity. மனுஷனுடைய பாவம் பகையாக பெருகி வந்தது. The sins of man were abounding as enmity. அதைத்தான் தீர்க்கதரிசி ஏசாயா சொல்லும் பொழுது, That is what when the prophet Isaiah உங்கள் says, அக்கிரமங்களும் உங்கள் பாவங்களும் உங்கள் தேவனுக்கு முன்பாக அவருடைய முகத்தை மறைக்கிறது, அவருடைய செவியை அடைக்கிறது. your sins and your iniquities is hiding the face of God from you and is stopping his ears. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதை நாம் ரெண்டு கோணங்கள்ல படிக்க முடியும். We can read this in two angles. இங்கு சொல்லப்பட்டதான இரண்டு விதமான கூட்டத்தார் யார் என்று சொன்னால், When we say the two group of people mentioned here, ஒன்று எழுத்தின்படியான யூதர்கள், first the literal Jews, இரண்டாவது புறஜாதிகளாகிய நாம். second we people who are heathen. இந்த இஸ்ரவேல் யூதர்களை பொறுத்த மாத்திரத்துல ரட்சிப்பு எங்களுக்குரியதான், ஆண்டவர் எங்களுக்குரியவர் என்று சொல்லி அவங்க எப்போது கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. When you consider the Jews, they will always claim the Lord belongs to us and salvation belongs to us. ஏனென்றால் நியாயப்பிரமாணம் அவர்களுடையது, Because law belongs to them, வாக்குத்தத்தம் அவர்களுடையது, promises belong to them, உடன்படிக்கை அவர்களுடையது, covenant belong to them, தேவாராதனை அவர்களுடையது, and the worship service belong to them, சுவிகாரம் அவர்களுடையது. the adoption belong to them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பாருங்க, ஒவ்வொன்றுமே அவர்களுக்குரியதாய் காணப்பட்டது. All these things belong to them. ஆகையினால் இவர்கள் என்ன செய்யறாங்க? So what are they doing? வேற யாரும் உள்ள அண்ட விட மாட்டாங்க. So they will not allow anyone to touch. வேற யார் வந்தாலும் அவங்க உள்ள விட மாட்டாங்க. Whoever may come, but they will not allow to enter. பிரஜாதிகளுக்கு யூதர்களுக்கு இடையில ஒரு பகைமை உருவாகி இருக்கிறது. So there was an enmity between heathen and Jews. ஆண்டவர் என்ன செய்தார்? What is the Lord did? இந்த இடத்திலே பகையை சிலுவையினால் கொன்றார் என்று நாம் படிக்கிறோம். He has slain the enmity on the cross. இதோட அர்த்தம் என்ன? What is that meaning? பாஸ்டர் பாபி இந்த வசனத்தை சொல்லும்போதெல்லாம் சொல்லுவார், So whenever Pastor Bobby narrates this verse, he would say, இந்த பகையை கொன்றார் என்று சொன்னால் அதோட அர்த்தம், what is the meaning? He slain the enmity. அதற்கு ஒரு ஜீவன் இருக்கிறதுன்னு சொல்லுவார். It has a life, enmity. இந்த மூடியை நான் போட்டு கீழே உடைச்சிட்டேன் அப்படின்னா இதை நான் உடைச்சிட்டேன்னு சொல்றேன். When I drop this cap right down and break it, I have broken. இந்த மைக்கை நான் கீழே போட்டு உடைஞ்சிட்டேன், அதை உடைச்சிட்டேன்னு When I சொல்றேன். put the mic down and it is broken, it is broken. ஆனால் ஒரு பூச்சியை அடிச்சு உடைச்சிட்டு நம்ம சொல்றது இல்ல. But we don't say I have broken the insect. அந்த பூச்சியை நம்ம என்ன செய்றோம்? கொல்றோம். We are killing that insect. அப்போ கொல்லுகிறதுக்கும் உடைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. That's different between breaking and killing. ஏன் அதை கொல்லுகிறோம்னு சொல்றோம்? Why are we killing that? அதுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குது. It has a life. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கொன்றார் என்று நாம் படிக்கிறோம். That is what the Lord Jesus Christ slain on the cross. அவர் எப்படி கொண்டார்? How did he slain it? மன்னித்தல் மூலமாய் அதை கொண்டு விட்டார். By forgiveness he slain it. பிரியமானவர்களே, நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். Beloved
Beloved ones, please understand. ஏதேனிலே ஆண்டவர் ஸ்திரீயின் வித்து என்று சொன்னாரே, In the Garden of Eden, the Lord said the seed of the woman. ஸ்திரீக்கு உன் வித்துக்கு அவள் வித்துக்கு பகை உண்டாக்குன்னு சொன்னாரே. The Lord said, I will put enmity between thy seed and her seed. ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் ஆய் வளர்ந்து வந்து Though the enmity has grown from generation to generation, அந்த பகை தான் இயேசுவை சிலுவையிலே கொன்றது. that enmity slain the Jesus on the cross. பெரிய கஷ்டங்களை உண்டாக்கினது. All trouble it brought to him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இறுதியாக Finally, அவ எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார். he forgave everything. மன்னித்தலின் மூலமாக Through forgiveness, இந்த பகை என்கிறதான அந்த பிசாசு அழிக்கப்பட்டான். this enmity, this devil is demolished. இப்போது இடைச்சுவர் தகர்க்கப்பட்டது. Now the middle wall is removed. இப்போது புறஜாதிகள் உள்ளே வரலாம். Now the Gentiles can come. ரட்சிப்பு எல்லாருக்கும் இலவசம். Salvation is free to all. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையானவர்களே, இன்றைக்கு ரட்சிப்பு எல்லாருக்கும் இலவசமாய் கிடைக்கிறது. Beloved ones, today everyone receives the salvation freely. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் யாரானாலும் சரி என்னண்டை வாருங்கள். All that labor and heavy laden, whosoever you may be, you come unto me. எங்களுக்கும் எனக்கும் உங்களுக்காகவும் வைக்கப்பட்டதுதான் அந்த திரைச்சலை கிழிக்கப்பட்டது. The veil that is kept before you and me was rent in two. எல்லாரும் உள்ளே பிரவேசிக்கலாம். All can enter in. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த நேரத்துல Even now, கர்த்தருடைய பிள்ளையே, அதே நேரத்தில் ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிறதான திரைச்சலையும் கிழிக்கப்பட்டது. at the same time, the veil between us and God is rent. இப்போது நாம் ஆண்டவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். Now we became the own children of God. ஹல்லேலூயா. Hallelujah. நீங்கள் அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. You go home and read that chapter. நாம் இப்படி ஒன்றாக்கப்பட்டு We became one. இனிமேல் நாம் அந்நியரும் பரதேசிகளும் அல்ல. Henceforth, we are no more strangers and pilgrims. இனிமேல் நாம் அந்நியரும் பரதேசிகளும் அல்ல. We are no more aliens and strangers. நாம் கிறிஸ்துவோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் காணப்படுகிறோம். We became one in Christ and one in the temple city of the Lord. இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தின் மூலமாய் Through the ministry of reconciliation, தேவன் நம்மை அவரோடு கூட சொந்த வீடாய் மாற்றிவிட்டார். the Lord has made us as his own house. நாம் அவருடைய சொந்த ஒரு நகரத்தாராய் We மாற்றப்பட்டிருக்கிறோம். have become the inhabitants of his city. இன்னும் தெளிவாய் சொல்ல Want to say போனால் clearly, நாம் தாம் அவருடைய சொந்த சம்பத்து. we are his jewel. நீங்களே என்னுடைய சொந்த சம்பத்து. You are my treasure, நீங்களே jewel. என்னுடைய பரிசுத்த ராஜரிக ஆசாரிய கூட்டம். You are my holy nation, royal priesthood. நீங்கள் என்னுடைய சொந்த ஜனங்கள். You are my own people. ஹல்லேலூயா. Hallelujah. எப்படி இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டோம்? How do we receive this experience? அந்த மரணத்தின் மூலமாய், Through the death of the Jesus. அந்த இரத்தத்தின் Through மூலமாய். that blood. கர்த்தருடைய பிள்ளையே, என்னை உங்களையும் ஆண்டவரோடு அவர் ஒப்புரவாக்கி விட்டார். Beloved ones, the Lord has reconciled you and me with the Lord. எல்லா பகைமைகளும் மாற்றப்பட்டு விட்டது. All that enmity is changed. நாம் இப்பொழுது ஆண்டவருடைய சொந்த பிள்ளைகள். Now we are the own children of God. கரங்களை வைத்துங்கள். Lift up your hands. எத்தனை பேர் சொந்த பிள்ளைகள் என்ற உரிமை How many of பாராட்டுகிறீர்கள்? you are claiming that I am the children of God? ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். Let's all close our eyes. கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விதமாய் மரணத்தின் மூலமாய் இரத்தத்தின் மூலமாய் நாம் அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். Beloved ones, like this, through his death and through his blood, we are reconciled with God. நாளைய தினத்திலே தேவன் அனுமதித்தால், If God permits tomorrow, எப்படி தேவன் இரண்டு குடும்பங்களை ஒன்றாக்குகிறார்? how God joins two family. அது தான் கடைசி ஒப்புரவாதலின் வேலை. That is the last work of reconciliation. பரலோக குடும்பத்தையும் பூலோக குடும்பத்தையும் கர்த்தர் எப்படி ஒன்றாக ஒப்புரவாக்கி தம்மோடு சேர்த்துக் கொள்ளுகிறார்? How God joins the earthly family and heavenly family and gather unto himself. இப்போது நாம் ஆண்டவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். Now we have become the own children of God. எல்லாரும் கண்களை மூடுவோம். Please close your eyes. கர்த்தர் நமக்கு தந்ததான பெரிய பாக்கியத்துக்காக நாம் நன்றியுள்ளவர்களாய் இருக்க We வேண்டும். have to be grateful for the blessedness the Lord has given to us. அவர் எல்லாருக்கும் சொந்தமானவராய் மாற்றப்பட்டு விட்டார். He has become his own for everyone. யாருக்கும் அவர் விரோதி அல்ல. He is not an enemy for anyone. ஒவ்வொருவரும் நாம் உரிமை பாராட்ட Claims to that. As a David's king, நீர் என்னுடைய தேவன். God is my God. You are my own God. You are my own God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உரிமை பாராட்டுறார். He is claiming right. அதுமாரி தேவனுடைய பிள்ளைகள், So children of God, நம்முடைய தேவனை உரிமை பாராட்டுவோம். you have to claim right. நமக்கு தடைகள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது. All the hindrances are removed. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you are believing that? நான் நம்முடைய தேவன் ஒன்றாக இருக்கிறோம். We and our God are one. பிசாசுடைய தலை நசுக்கப்பட்டது. Head of the devil is crushed. நமக்கு எதிராக எதிரடையாக இருந்ததான சத்துருடைய கையெழுத்தை அவர் குலைத்து போட்டார். All the ordinances which are against us, he had demolished it. அவருடைய ஆயுதங்களை அவர் உரிந்து போட்டார். He has stripped off all his weapons. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. 40 நாட்கள் பயப்படுத்திக் கொண்டதான அந்த கோலியாத்தை, Thus Goliath was threatening for 40 days. தாவீது ஒரே நாள் சென்று அவனை அழித்து நிர்மலமாக்கினார். David, he just went in one single day, he destroyed him. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திற்கு அடிமைத்தனத்தில் இருந்ததான நம்மை, We who are in lifetime
them were seen in fear through and subject to bondage. ஆண்டவர் விடுவித்து The விட்டார். Lord has delivered us. நாம் ஆண்டவரோடு We ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். are all one with God. நம்முடைய இருதய நன்றினால் Let our நிரப்பப்படட்டும். hearts be filled with நம்முடைய கண்களை gratitude. மூடுவோம். Let's all close our eyes. ஆண்டவரே நீர் என்னுடைய சொந்தம் என்று சொல்லுங்கள். Oh, say, oh Lord, you are my own. ஆண்டவரே நான் உம்முடைய Oh சொந்தம். Lord, I belong to இந்த you. மேன்மையான பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். What a great blessedness the Lord has given to அவரிடத்தில் us. வருகிற ஒருவனை அவர் புறம்பே He தள்ளுகிறதில்லை. will never reject anyone who comes unto him. கர்த்தருடைய பிள்ளையே இந்த நேரத்தில் அந்த பாக்கியத்தை பெற்றதான நாம் ஆண்டவரை Oh துதிப்போமாக. children of God who have received this blessedness, let us all praise him. எந்த பாவிகளுக்கு இரட்சகத்தான் அவர் சத்திய கர்த்தனல்லோ. எந்த பாவி கொடும் பாவியனை ரட்சிக்க கொடும் பாவியனை ரட்சிக்க கொடும் பாவியனை ரட்சிக்க கொடும் பாவியனை ரட்சிக்க கொடும் பாவியனை Kindly let us all stand up. தயவுசெய்து யாவரும் எழும்பி நில்லுங்கள். Lord was giving us precious words from his throne above. கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்திலிருந்து நம்மோடு கூட வெளியேற பெற்ற வார்த்தைகளை தந்து கொண்டிருந்தார். Let us humble ourselves and surrender unto God. நாம் நம்மை தாழ்த்தி in the hands of God according the word we have here. நாம் நம்மை தாழ்த்தி நாம் கேட்டதான வார்த்தைகளுக்கு நம்மை ஒப்புக்கொடுத்து தேவனுடைய கரங்களிலே நம்மை தந்து விடுவோமாக. Tonight, how are you? இன்று ராத்திரியிலே நீங்கள் எப்படி காணப்படுகிறீர்கள்? Who are you? நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள்? Are you an enemy to God? நீங்கள் தேவனுக்கு சத்துருவாய் இருக்கிறீர்களா? God has given his only begotten son to die in behalf of you and me. உங்களுடைய பட்சத்திலே என்னுடைய பட்சத்திலே மரிக்கும்படியாக கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்திருக்கிறார். Jesus shed his last drop of blood for you.
இயேசு தம்முடைய கடைசி சொட்டு இரத்தத்தை உனக்காக சிந்தினார். If so, if you are living in sin, is sin as an enemy to Jesus. நீ தொடர்ந்து பாவத்திலே ஜீவித்துக் கொண்டிருப்பாய் என்றால் நீ இயேசுவுக்கு சத்துருவானவனாய் இருக்கிறாய். Jesus loved us. இயேசு நம்மை நேசித்தார். Though you hate Jesus, he loves you even now. நீ இயேசுவை பகைத்தாலும் அவரை வெறுத்தாலும் அவர் உன்னை நேசித்துக் கொண்டுதான் இருக்கிறார். On Calvary, Jesus prayed, Father, forgive them, for they know not what they do. கல்வாரியிலே இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபித்தார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. Jesus hates sin. At the same time he loves a sinner. இயேசு பாவங்களை வெறுக்கிறவர் தான், ஆனால் அதே நேரத்தில் பாவிகளை அவர் நேசிக்கிறவர். Tonight, turn back from your sins. இன்று ராத்திரியிலே உன்னுடைய பாவங்களை விட்டு நீ திரும்புவாயாக. Decide to love Jesus. இயேசுவை நேசிக்க தீர்மானிப்பாயாக. Or decide to follow him. இயேசுவை பின்பற்ற தீர்மானிப்பாயாக. He will receive you. அவர் உன்னை ஏற்றுக்கொள்வார். And will forgive you. அவர் உன்னை மன்னிப்பார். And will make you his loving child. அவர் உன்னை தம்முடைய அன்புள்ள பிள்ளையாக மாற்றுவார். And will write your name in the book of life. உன்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலே எழுதியும் வைப்பார். Let the love of Calvary come into our heart. கல்வாரின் அன்பு நம்முடைய இருதயங்களிலே வரட்டும். Look unto him. அவரை நோக்கி பாருங்கள். Call upon the name of Jesus. இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடுங்கள். Hallelujah, 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 hallelujah. Amen. Golgothaவின் காட்சியே மோகம் கூப்பையாமே கொல்கதாவை காண்கையில் லோகமோகம் கூப்பையாமே அன்பினாழம் நீளமோ ஆச்சரியமாமே அன்பினாழம் நீளமோ ஆச்சரியமாமே இயேசுவின் ரத்தம் ஜெயம் தரும் வல்ல ரத்தம். இயேசுவின் ரத்தம் ஜெயம் தரும் வல்ல ரத்தம். மாற்றிடும் ரத்தம் மாசற்றோராய் நம்மையும் தம்மை போல் மாற்றிடும் ரத்தம். 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 மாசற்றோராய் நம்மையும் Jesus, change us. மாசற்றோராய் நம்மையும் தம்மை போல் மாற்றிடும் ரத்தம். மாசற்றோராய் நம்மையும் தம்மை போல் மாற்றிடும் ரத்தம். மாசற்றோராய் நம்மையும் Hallelujah. Shemana bakana makatiki devike lamam shilaya. Amen. Then you begin to love Jesus, நீ இயேசுவை நேசிக்க ஆரம்பித்தால் and the love of God come into your heart. தேவனுடைய அன்பு உன் இருதயத்திற்குள் வரும். You will give up the enmity with the children of God also. நீ தேவனுடைய ஜனங்களோடு கூட வைத்திருக்கிறதான உன்னுடைய பகையையும் நீ விட்டு விடுவாய். Don't see the people of God as your enemies. இப்பொழுதும் நீ தேவனுடைய ஜனங்களை உன்னுடைய பகையாளிகளாக பார்த்து As well கொண்டிருக்கிறாய். as God loves his people, loves you, his people also loves you. கர்த்தர் எப்படி உன்னை நேசிக்கிறாரோ அதே போலதான் அவருடைய பிள்ளைகளும் உன்னை நேசிக்கிறார்கள். They are among those who are praying for you. அவர்கள் உனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். Like Jesus, they also love their enemies. அவர்களும் கூட இயேசுவை போல தங்கள் சத்துருக்களை நேசிக்கிறவர்கள். Because of their prayer, your judgment delays. அவர்களுடைய ஜெபத்தினால் தான் நியாய தீர்ப்பு தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. God who visited Saul, a Jew, an enemy to the early days Christians visit you. சவுலை சந்ததிதான இயேசு இந்த சவுல் ஒரு காலத்தில் இயேசுவுக்கு பகையாய் இருந்ததான ஒரு யூதனாக இருந்தான். அதே இயேசுவானவர் உன்னையும் சந்திப்பார். God changed Saul as a Paul wants to change you also. சவுலை பவுலாக மாற்றினதான இயேசு உன்னையும் மாற்ற விரும்புகிறார். Jesus wants to transform you as a saint.
அவர் இயேசுவானவர் உன்னை ஒரு பரிசுத்தவானாய் மாற்ற விரும்புகிறார். He showers His grace upon you. அவர் தம்முடைய கிருபையை உன்மேல் பொழிந்தருளுகிறார். Hitherunto you are not an enemy of God, but you are enemy of the children of God. Hitherunto you are the friend of the children of God. எனவே நீ தேவனுடைய ஜனங்களுக்கோ தேவனுக்கோ ஒரு எதிராளி அல்ல, நீ தேவனுக்கும் தேவ ஜனங்களுக்கும் ஒரு நண்பனாக தான் இருக்கிறாய். From today you always love Jesus. இன்று முதற்கொண்டு நீ இயேசுவை நேசிப்பாயாக. Love the church of God. தேவ சபையை நேசிப்பாயாக. Love the children of God. தேவ ஜனங்களில் அன்பு கூறுவாயாக. They will be a blessing to you. இப்படி நீ செய்தால் இது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். You can also a comfort to them also. நீயும் கூட அவர்களுக்கு ஒரு ஆறுதலாகத்தான் இருப்பாய். Oh, God bless you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். Jesus bless you. இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிறார். Hallelujah, hallelujah, hallelujah. இந்த பாக்கியம் தந்தா முதல் நான் கொடுக்க வேண்டும். இந்த பாக்கியம் தந்த இயேசு. Hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Taking a decision to love our God with all our heart, all our mind, all our strength, all our spirit. Let us praise God. நம்முடைய முழு இதயத்தோடும் நம்முடைய முழு ஆத்மாவோடும் நம்முடைய முழு மனதோடும் நம்முடைய முழு ஆவியோடும் கர்த்தரை நேசிக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தோடு கூட நாம் யாவரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, hallelujah. Let us praise God for Jesus Christ who died on behalf on us on Calvary and shed His last of blood for us. Let us praise God. நமக்காக நம்முடைய பட்சத்திலே கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தாரே, அவருக்கு நன்றி செலுத்தி நாம் யாவரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah. For the living words God has spoken to us, let us praise God. கர்த்தர் நம்மோடு பேசினதான ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. May God make us the friend of Jesus Christ and the friend of the church of and the children of God. Let us praise God. கர்த்தர் நாம் யாவரையும் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய நண்பர்களாக தேவனுடைய பிள்ளைகளுடைய சிநேகிதர்களாக மாற்றும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Let us pray. நாம் ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள கர்த்தாவே, தேவரீர் இந்த இரவுவேளைக்காக நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தக்கலை மணலி தேசத்தை நேசித்து இந்த வருடத்திலும் கூட கர்த்தர் ஒரு கன்வென்ஷனை கொடுத்தபடினால நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த இரவு வேளையில கூட கல்வாரி சிலுவிலே சிந்தின ரத்தத்தின் மூலமாக ஆண்டவரே மனிதனுக்கு சமாதானத்தை ஆண்டவரே நீ கொடுத்தது மட்டுமல்ல, ஆண்டவரே உம்மை விட்டு தூரமாய் போனதான மனிதனை பிதாவாகிய தேவனோடு நீர் ஒப்புரவாக்கினீர். ஆண்டவரே, ஆண்டவரே பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் மரண பயத்திலிருந்தும் விடுதலையாக்கினது மட்டுமல்ல, எங்களுக்காக பரலோக வாசலை நீர் திறந்தீரே. கர்த்தாவே, இந்த வேலையிலும் கூட எங்களுடைய பாட்டுகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தீர். ஜீவனில் சாட்சியை கர்த்தர் எழுப்பினீர். உடைய தாசர்கள் மூலமாக பேசிய அருமையான வார்த்தைகளுக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, நீ சீக்கிரமாய் வரப்போகிறீர்.
நீர் வருகிற வேளையிலே சத்தியத்தை கேட்ட ஜனங்கள் ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் உடைய வருகிலே காணப்பட தகுதிப்படுத்தும் அல்ல இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Amen. Now may the grace of our Lord Jesus Christ, the love of God, and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us until Jesus comes in glory. Hallelujah. Hallelujah. Hallelujah.